தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓடிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் இழத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமார் மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரகுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி சித்தி விநாயகர் திருவடிகளை வணங்கி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும்படியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று வாழ்த்தி இந்த திருக்கோயில் நிர்வாகிகளுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியாருக்கும் வருகை தந்த முருக பக்தர்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி அடியனோடு என்னுடைய மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. சிவகுமார் வந்திருக்கிறாரு, முருகானந்தம் அவர்கள், தம்பியகானில் மதுசூதனம்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை சொல்லி வகுப்பை தொடங்கலாம். நேற்றைய தினம் சூரபன்மனுடைய யுத்தம்ங்கிற பகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி நாம் இன்றைக்கு பார்க்கணும். நாளைய தினம் சூரன் பெற்ற பெருவாழ்வுங்கிற பகுதி பார்க்கணும். அதற்கு பிறகு திங்கட்கிழமை இங்கே பூஜைகள் நடக்கும். செவ்வாய்க்கிழமை வருவோம், வந்து வள்ளி திருமணம்ங்கிற பகுதியை பேசுவோம். அந்த வள்ளி திருமணம்ங்கிற பகுதி தான் முருகனையும் நம்மையும் இணைக்கிற பகுதி. அது வரைக்கும் சண்டை, நம்ம குடும்பங்களில் எவ்வளோ சண்டை வந்தாலும் கல்யாணத்தோடு சேர்ந்துக்கிறோம்ல, அது மாதிரி வள்ளி திருமணம் தான் நம்மளை யாரோடு சேர்ப்பது, முருகனோடு சேர்ப்பது. எங்களுக்கு நிறைய பணிகள் தான். நாங்கள் செவ்வாய்க்கிழமை வர வேண்டியதில்லைன்னு நினச்சோம், கட்டாயம் வரணும் அப்படின்னாங்க. அந்த சூரனுக்கும் சூரபன்மனுடைய போர் பற்றி சொன்னோம். தேவர்கள் எண்ணுவதற்கு அரியவன் முருகன். அந்த முருகனை பார்ப்பதற்கு சூரனுக்கு கொடுத்து வச்சிருக்குதுன்னு சொன்னால் அதுவே அவன் செய்த தவத்துக்கு அடையாளம். வால்யூம் குறைக்கணும் மைக்கில். அதுவே அவன் செய்த தவத்திற்கு அடையாளம். நான் வந்த நாள்லேருந்து ஒரு செய்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வாரியார் சொன்ன செய்தி, கொடியவர்கள் அடியவர்களை விட கொடியவர்களே கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறார்கள். சூரபன்மன் கேட்கிறார், உன்னுடைய தந்தையும் எங்களோடு போரிட விரும்பியது இல்லை, உன்னுடைய வலிமையை நான் ஒரு வினாடியில் அளிப்பேன்னு சொல்கிறேன். வால்யூம் கொஞ்சம் குறைக்கணும். முருகருக்கும் சூரனுக்கும் போர் நடந்தது. முருகர் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பு விட்டார். கொஞ்சம் கூட்டணும், ரொம்ப கீழே போயிடுச்சு. அதாவது இதில் சவுண்டு வராமல் வால்யூம் இருந்தால் ஆமாம். முருகர் அம்பு விட்டார். சூரனுடைய தேர் இன்னும் கொஞ்சம் கூட்டணும். சூரனுடைய தேர் மட்டும் 14 லட்சம் தேர்கள் அழிந்தன முருகரால். சூரன் திரிசூலத்தை விட்டான், முருகர் வில்லிலிருந்து பானத்தை விட்டார். நீங்கள் முருகருடைய 12 கரங்களை பார்த்தா ஒரு கையில் வில்லு இருக்கும். பொதுவாக நம்ம வேலை தான் பேசுவோம், ஆனால் வேலை எப்போ தான் எடுக்கிறாரு? கடைசி ஆயுதமாக தான் எடுக்கிறாரு. பெரும்பாலும் இதுதான், விற்போரில் தான் அதிகமாக முருகர் இருக்கிறார். அவனுடைய தேர், மகுடம், அவனுடைய நகை எல்லாவற்றையும் முருகர் அழித்தார். வீரப்பட்டயம்னு ஒரு நகை அழிஞ்சான், அதையும் அழித்தார். சூரனுடைய படை அழிந்தது. சூரன் பிரம்மாஸ்திரம் விட்டான். கந்தபுராணம் முழுவதும் பிரம்மாஸ்திரமும் நாராயணாஸ்திரமும் ஒன்றையுமே சாதிக்கலை. ஏன்னா அங்கே முக்கியமாக எது நிற்கிறது? வேல் நிற்கிறதுனால. ஆமாம், வேல் அந்த பிரம்மாஸ்திரத்தை விழுங்கிருது. எதை? பிரம்மன் கொடுத்த அஸ்திரத்தை வேல் விழுங்கிட்டு. பிரம்மனோ கொடுத்த ஆயுதம் எது முன்னாலும் நிற்க முடியல, வேலுக்கு முன்னால் நிற்க முடியல. அதனால தான் அதுக்கு பிறகு வேலுக்கு பேர் தலைமையான ஆயுதம். இறைவன் கையில் இருக்கும் படைகளில் முதன்மை படை வேல் தான்.
இறைவன் சிவபெருமான் கூட திரிசூலம் வைத்திருக்கிறார். திரிசூலத்துக்கு தமிழில் பேர் மூ இலை வேல், 3 இலையாக இருக்கிற வேல். ஆனால் முருகனுக்கு அது எத்தனை வேலாக இருக்குது? ஓர் இலை வேலாக இருக்குது. காளி வச்சிருந்தாலும் 3 இருக்குது, சக்தி வச்சிருந்தாலும் 3 இருக்குது, சிவன் வைத்தாலும் 3 இருக்குது. அந்த 3 ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டது தான் கந்த புராணம். முதல் நாள்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். உயிருக்கு 3 குறை, ஆணவம், கன்மம், மாயை. அப்படின்னா புரியாது. அதை உங்களுக்கு புரிகிற வார்த்தையில் நான் சொன்னேன். அறியாமை நம்மகிட்ட இருக்குது, முருகனால் போகும். அறியாமை, எதையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு பேர் அறியாமை. அதுன போகும். வினை நமக்கு இருக்குது. நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை, முன்னோர் செய்த பாவம் இருக்குது, பூர்வத்தில் நீங்கள் செஞ்ச பாவம் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வினையினால் வர்றது. ஆனால் நாம் முருக வழிபாடு செய்யும்போது அந்த வினையும் போகும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். வினைப்பிறவி என்கின்ற வேதனைங்கிறார் மாணிக்கவாசகர். நம்ம படுற அத்தனை துன்பத்திற்கு எதுதான் காரணம்? நாம் செய்த வினை. செய்தோ தெரிந்தோ தெரியாமலோ வினைகளை செய்கிறோம். நல்வினை செய்தாலும் பிறக்கணும். இது சைவ சித்தாந்தம். எல்லா மதங்களும் நல்லது செய்யுங்குது. சைவம் என்ன சொல்லுதுன்னா, நல்லது செஞ்சாலும் பிறக்கணும், கெட்டது செஞ்சாலும் பிறக்கணும். அப்போ நல்லது செய்யாமல் இருப்பதா என்று கேட்டால், நல்லதை செய்யணும். நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. யார் செஞ்சதா சொல்லணும்? இறைவன் செய்ததா சொல்லணும். அதுக்கு சிவார்ப்பணம் அப்படின்னு ஆகமம் வேதம் சொல்லுகிறது. சிவார்ப்பணம். ஒரு கோயிலுக்கு நீங்கள் ஒரு 5000 ரூபா நன்கொடை கொடுக்குறீங்கன்னா கொடுத்துட்டு சிவார்ப்பணம்னு சொல்லிடணும். யாருக்கு கொடுத்தாச்சு? அதுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. பத்திரிக்கையில் நம்ம பேர் வந்திருக்குதா, வரவு செலவில் நம்ம பேர் இருக்குதா, வாங்கி கொடுத்த பொருளில் நம்ம பேர் எழுதியிருக்காங்களா, அப்படிலாம் செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதைத்தான் நம்ம வினைங்கிறோம். மாயை என்பது மயக்கம். அதாவது சினிமா பார்க்கணும், டிவி பார்க்கணும், நகை வாங்கணும், பொருள் வாங்கணும், வீடு வாங்கணும், இது எல்லாம் நம்முடைய தேவை. கடவுள் பெரியது என்று தெரியாத வரை இந்த மயக்கம் நம்மை விட்டு போகாது. இந்த மயக்கம் நம்மை விட்டு போகாது. மற்றும் பற்றனுக்கு இன்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார். எனக்கு எந்த பற்றுமே இல்லைங்கிறார். மற்றும் பற்றனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்த இதினே கற்றவர் தொழுதேத்தும் சீர்க்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படிங்கிறார். எல்லா தேவைகளும் போனாதான் நம்மளால் முழுசாக சாமி கும்பிட முடியும். நம்ம இறை வழிபாட்டில் எது தடுக்கிறது? பொருள். அருளை தடுப்பது எது? பொருள். அதனால தான் முருகர் இந்த வேலை வைத்து அதை அழிக்கிறார். நாராயண அஸ்திரத்தை சூரன் விட்டான், முருகருடைய வேல் அதையும் விழுங்கியது. சூரன் பார்த்தான், நம்ம சின்ன பையன்னு சொல்லிகிட்டு இருந்தோம், இது ஒரு பெரிய கடவுளாகத்தான் இருக்கிறார் என்று உணர்ந்தான். முருகர் சொன்னார், தேவர்களை சிறை செய்திருக்கிறார், அவர்களை நீ விடுதலை செய், தேவர்களை நீ விட்டுவிட்டால் இந்த சண்டையே இல்லைனார் முருகர். அதற்கு அவன் மறுத்துட்டான். மாயமாய் மறைஞ்சு போயிட்டான் சூரபன்மன். அதற்கு முதலில் தோற்று போயிட்டான். சூரன் தோற்ற முதல் இடம் இதுதான் அப்படிங்கிறாரு வாரியார் சுவாமி. கந்தபுராணத்தில் அவன் தோல்வி அடைந்த இடம் முதல் இடம் இந்த இடம் தான். 3ஆம் நாள் போர் நடக்கிறது. பானுகோபன் யுத்தத்துக்கு வர்றான். சூரர்களுடைய அம்மா பேர் மாயை. படித்தோம்ல, முதல் நாள் வகுப்பில் படித்தோம். மாயை. அவள் மாயப்படை கொடுத்தாள். மாயப்படைனா மயக்குவது. நம்ம எதெல்லாம் மயக்குகிறதோ அதெல்லாம் மாயை. போர் பானுகோபன் போருக்கு வந்தான். சூரர்களுடைய படை நிறைய அழிந்தது. கடைசியில் போர்க்களத்தில் பானுகோபன் மட்டும் தனியாளா நின்னான். நாம் இந்த போரில் தந்திரங்களை செய்து ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். மாயப்படையினால முருகருடைய தம்பி வீரபாகு தேவர், மாயப்படையினால முருகருடைய திருச்செந்தூரில் வீரபாகு சந்நிதியே தனியாக இருக்கு. வீரபாகு தேவரை நம்ம தீவிரமாக வணங்கினோம்னா முருகருடைய அருள் கிடைக்கும். முருகருடைய தம்பி, அவருக்கு பிரசாதம் தேனும் தினை மாவும் அதிகமாக வைப்பாங்க. தேனும் தினை மாவும் பிரசாதமாக வைப்பாங்க. அந்த அவன் மாயப்படையினால் வீரவாகுவை
வீரவாகு முதலியவர்களை கடலில் கொண்டு அழுத்திட்டான், மறைச்சிட்டான். இதனை முருகப்பெருமான் அறிந்து வேல் விட்டு அவர்களை எல்லாம் மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி பகுதி தான் இன்றைக்கு நமக்கு, இது நேற்றைய பாடத்தில் உள்ள ஒரு பகுதி, அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீரவாகு தேவர் ஒரு முடிவுக்கு வர்றார். பானுகோபனை கொன்ற பிறகுதான் முருகரை சந்திப்பேங்கிற முடிவுக்கு வந்தார். அப்போ கூட இருக்கிறவங்க கேட்டாங்க, பானுகோபனை கொல்ல முடியலன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. நெருப்பில் குதித்து உயிரை விட்டுருவேன்ட்டார். யார்? வீரபாகு தேவர். தம்பின்னா அப்படி இருக்கணும். நம்ம தம்பிகளை நம்பிலாம் எந்த வேலையும் கொடுத்தா இது சக்ஸஸ் ஆகிருங்கிற எண்ணம் இருக்கணும். ஆமாம். அதனால் தீ புகுவேன் என்று முடிவு செய்தான். வீர மகேந்திரபுரி மேற்கு வாசலை அடைந்து அங்கே புலிமுகன் என்பவன் காவலில் இருந்தான். பூதங்கள்னா முருகர் படை, அசுரர்கள்னா அவங்க படை. பூதங்கள் அந்த நகரை அழித்தன. சூரன் கோபம் கொண்டான். அந்த நகரை நெருப்பு வைத்தது பூதகணங்கள். சூரவன்மன் தேவர்கள் எல்லாம் அவனுக்கு பட்டவர்கள் தானே. வருண பகவான் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. மேகம்ங்கிறது வருண பகவான் தானே. மேகத்தை அழைத்து இந்த முருகனுடைய படையால் இந்த நகர் எரிக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் அணைக்க சொல்லுங்கன்னா அணைச்சிட்டாங்க. யார்? மேகங்கள். வருண பகவானால் மேகங்கள் வந்து அணைத்தது. வீரவாகு தேவர் அடுத்தவங்களையெல்லாம் கொண்டுட்டு அந்த வீரவாகு தேவர் சூரன் சொல்கிறான், வீரவாகுவை வெல்வேன், அடுத்தவர்களை கொல்லுவேன், முருகரையும் நான் ஜெயிப்பேன், வீரவாகுவையும் ஜெயிப்பேன், இவங்க படையையும் ஜெயிப்பேன், முருகனையும் ஜெயிப்பேன் என்று சொல்லுகிறான். இந்த நேரத்தில் போர்க்களத்துக்கு இரணியன் என்பவன் வர்றான். இரணியனுக்கு 3 தலைகள், சிங்கமுகனுக்கு 2000 தலைகள். 1000 தலைகள், 2000 கைகள் சிங்கமுகனுக்கு. இந்த இரணியன் 2 பேர் தான் சூரவன்மனுக்கு நல்லது சொன்னது. ஒன்று சிங்கமுகன், இன்னொன்று இரணியன். தப்பு செய்யும்போது நல்லது செய்கிறவங்க கிடைக்க மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டாங்க. ஒரு திருக்குறள் இருக்குது, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு ஒரு வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்கிறார். அங்கே நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் இப்படி இருந்தது, இங்கேயும் அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆன்லைனில் கேட்குறவங்க நிறைய சத்தம் கேட்குது, ஏன்னு கேட்குறாங்க. ஆன்லைனில் கேட்குறாங்க இந்த பாடத்தை, அவங்க கேட்குறாங்க நிறைய சத்தம் வருது, நீங்கள் பேசுனா இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்களா என்னன்னு கேட்குறாங்க. இந்த 2 பேர் தான் நியாயம் சொன்னது. திருக்குறள் சொல்லுங்கள், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவுரை சொல்வதுக்கு மன்னனுக்கு ஆள் இல்லைன்னா அவனை கெடுக்கிறதுக்கு எதிரியே வேண்டாம், அவனே கட்டுருவாங்கிறார் வள்ளுவர். நமக்கு யாரையும் பிடிக்காது, அறிவுரை யார் சொன்னாலும் பிடிக்காது. நான் 30 ஆண்டுகள் தமிழாசிரியராக வேலை பார்த்தேன். ரொம்ப கிராமத்து பசங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிற ஏழை பசங்க தான் படித்தாங்க. கிராமத்தில் தான் வேலை பார்த்தேன். ஒரு 5 ஆண்டுகள் பணக்கார பிள்ளைகள் மட்டும் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன். பணக்கார பிள்ளைகள், அதுக்கு எனக்கு அது பிடிக்கலை. நம்ம வாழ்க்கை யாருக்கு பயன்படுத்து? ஏழை பிள்ளைகளுக்கு பயன்படுத்துன்னு ஒரு கிராமத்தில் 18 வருஷம் போய் இருந்தேன். அந்த பசங்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லுவேன். அந்த கிராமத்து பசங்களை, கடைசி பெஞ்சிலேருந்து வருவான், அவன் தானே குறும்பு பண்ணுவான், வருவான். அறிவுரை சொல்லி முடித்த உடனே கடைசி பெஞ்சுக்கு போய் உட்காருவானல்ல, என்ன சொன்னாரும்பா? அறிவுரை சொல்கிறாராம், நாம் திருந்தணுமா அப்படின்பா. அது நம்ம காதில் விழும். அப்புறம் அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம். திருந்துறதுலேருந்து முடிவு பண்ணிட்டாங்களாங்கன்னு அவருக்கு என்ன பிடிக்காது? அறிவுரை பிடிக்காது. நீங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி பாருங்கள், சொல்லி முடிக்க வரைக்கும் அமைதியாக இருப்பான். கடைசியில் இப்போ நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடட்டா அப்படின்பா. அதுக்கு நம்ம என்ன செய்யாமலே இருந்திருக்கலாம், பேசாமலே இருந்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடம். ராமாயணத்தில் இதே மாதிரி விபீஷணன் அறிவுரை சொல்கிறான். ராமாயணத்தில் அவனுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது. அந்த விபீஷணன் அறிவுரை சொல்கிறான். அப்போது ராமனுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து சொல்லுகிறான். அப்போது ராவணன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னையே நோக்கி யான் நெடும்பகை தேடிக்கொண்டேன். தம்பிகளே, என்னுடைய மகன்களே கேளுங்க, தம்பி இருக்கிறான், மகன் இருக்கிறான்னு நான் அந்த போரை ஆரம்பிக்கலை. யாரை நம்பி தான் ஆரம்பித்தேன்?
என்ன நம்பி தான் ஆரம்பித்தேன். என்னையே நோக்கி யானின் நெடும்பகை தேடிக்கொண்டேன் 20 தின்தோள் உண்டாள். எத்தனை தோல் இருக்கு நான் பார்த்துக்கிடுறேன், நல்லா சாப்பிடுங்க, பகலையும் ராத்திரியும் தூங்குங்க அப்படிங்கிறான் அறிவுரை சொன்னவங்களை பார்த்து. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சில விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக்கிடுங்க. அதாவது யாருக்கும் வலிய அறிவுரை சொல்லக்கூடாது. நேற்று சொன்னல, கேட்டால் மட்டும்தான் சொல்லணும், கேட்டால் மட்டும்தான் அறிவுரை சொல்லணும். அதேமாதிரி யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு ஆசைப்படாதீங்க. இறைவனை தவிர யாரையும் யாராலும் திருப்திப்படுத்த முடியாது. உங்கள் மகனுக்கு நீங்கள் 2 ஏக்கர் நிலம் எழுதி வச்சா அதையா 3 ஏக்கர் எழுதி வைக்கலம்பா. நான் எங்கள் ஊரில் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் குடியிருக்கிற இடத்துல எல்லாம் தென்னந்தோப்பு தான், உடுமலைப்பேட்டையெல்லாம். நான் பணக்காரங்கிட்ட சொல்லுவேன், 49 ஏக்கர் நிலத்தை இளைய மகனுக்கு எழுதி வைங்க, 51 ஏக்கர் நிலத்தை மூத்த மகனுக்கு எழுதி வைங்க, உங்களை ஜெயிலுக்கு அனுப்பலைன்னா பார்ப்போம் அப்படிம்பேன். 1 ஏக்கரை கூட எழுதி வச்சதுக்கு எங்கே அனுப்பி வச்சிருவான், ஜெயிலுக்கு அனுப்பி. எல்லாம் பொருள் உலகம். அப்போ நான் யாருக்குமே உதவ வேண்டாமன்னா, எல்லாருக்கும் உதவுவது கடமை. ஆனால் இறைவனை வணங்குவது வாழ்க்கை, பிறந்தது அதுக்காகத்தான். வாழ்க்கை வேற, கடமை வேற, உயிரினுடைய நோக்கம் வேற. உயிர் நோக்கம் இறைவனை வணங்குறது. அவங்களுக்கு செய்கிற கடமையை செய்யணும். நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சேன் அப்படி சொல்லணும். புரியுதா? நான் உன்னை அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உன்னை யார் பக்கம் சொன்னதுமா? வீட்டில் தமிழ்நாட்டில் நடக்கிறது தானே இங்கேயும் நடக்கும். உலகம் முழுவதும் ஒரே தர்மம் தானே. நான் உன்னை வளர்க்க கஷ்டப்பட்டேன், பள்ளிக்கூடத்தில் கொண்டு நான் விட்டேன், நான் உன்னை எல்கேஜியில் சேர்த்தேன், உன்னை யார் பெற்றெடுக்க சொன்னது அப்படின்னு கடைசியாக கேட்பேன். நான் உன்னை படிக்க வைக்க என்ன கஷ்டப்பட்டேன், நான் உன்னை படிக்க வைக்க சொன்னேனான்னு கேட்பேன். எந்த விதமான இறைவனை தவிர யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது சாமிக்கு ஒரு நேரம் பூஜைக்கு பயன்படுற மாதிரி கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு வந்தாலே சாமி அவ்வளோ சந்தோஷப்படுவார். நீங்கள் வந்தாலே சந்தோஷப்படுவார். ஆனால் மனிதர்களை எப்படி அவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. அதனால் இவன் அறிவுரை சொன்னான். யாரு? இரணியன். தேவர்களை சிறையிட்ட பாவம் தான்னா நம்மளை இப்படி படுத்துது. இதனால் என்ன நன்மை நமக்கு? நாம் அழிந்து போயிடும், நம்முடைய செல்வமெல்லாம் அழிஞ்சு போயிடும். முருகரை எதிர்த்தால் நம்முடைய செல்வமெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொன்னான். நாம் இதுவரைக்கும் ஜெயித்தோம்னா அதுக்கு சிவனுடைய அருள் தான் காரணம். அண்ணா உன்னுடைய வீரமோ, சொல்கிறான் இரணியன், உங்கள் வீரமோ என்னுடைய வீரமோ ஜெயிக்கலை. எதுதான் ஜெயித்தது? சிவனுடைய அருள் தான் நம்மளை வெற்றி பெற வைத்தது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. சிவன் உங்களுக்கு தந்த வரத்தை திரும்ப வாங்கிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப வாங்கிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க கேட்குறா. நாம் சிவனை வணங்குவோம், தேவர்களை விடுதலை செய்வோம். எதை நிறுத்திடலாம்? போரை நிறுத்திடலாம். இந்த இடத்துல தான் கந்தபுராண காப்பியத்தினுடைய நோக்கமே இந்த இடத்துல தான் சொல்லப்படுது. கந்தபுராணம் எழுதப்பட்ட காப்பியம் எழுதப்பட்ட நோக்கம் ஒன்று, நன்றி மறந்தவர்கள் கொல்லப்படுவார்கள். என்ன மறக்கக்கூடாது? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நின்றி கொன்ற மகற்கு. கந்தபுராணத்தில் சிவன் செய்ததை சூரர்கள் மறந்தார்கள், அழிந்தார்கள். நன்றி மறப்பவர்கள் கொல்லப்படுவார்கள். நன்றி மறக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த முருக வழிபாட்டின் மூலமாக 3 குறைகள் போகும். என்னதெல்லாம்? அறியாமை போகும், வினை போகும், மயக்கம் போகும். இன்னொரு கோட்பாடு ஒன்று முதல்ல சொல்லி, இந்த எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் முருகனை வணங்குபவர்கள் நல்லவர்களாக மாற்றப்படுவார்கள். எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலும் முருக பக்தி அவர்களை யாராக மாற்றிடும்? நல்லவர்களாக மாற்றிடும். ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கண்டிட ஒருவினை கருதி செய்வரில் புந்தொழில் அவருக்கு முன் புரிந்த நன்றியே கொண்டிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. கந்தபுராணம் இந்த மந்திரம் சொல்லுது. இது ஒரு தமிழ், அதில் இருக்கிற மந்திரம். ஒன்றொரு பயன்தனை உதவினோர் மனம் கண்டிட ஒருவினை கருதி செய்வரில் புந்தொழில் அவருக்கு முன் புரிந்த நன்றியே கொண்டிடும் அல்லது கூற்றும் வேண்டும். என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றி மறந்தால் அந்த பாவமே நம்மளை கொன்றோம். நம்மை கொல்லுவதற்கு யார் வர வேண்டாம்? யமன் வர வேண்டாம். எதை கொன்றோம்? நன்றி மறந்த பாவமே கொன்றுவிடும் என்றெல்லாம் அறிவுரை சொன்னான். முப்புறத்தை எரித்தவர் சிவபெருமான், மன்மதனை எரித்தவர் சிவபெருமான், கங்கையை அடக்கியவர் சிவபெருமான், பக்தர்களுக்காக விஷம் சாப்பிட்டவர், தேவர்களுக்காக விஷம் சாப்பிட்டவர் சிவபெருமான், மிகப்பெரிய கடவுள், அவருடைய மகன்
அதனால் நாம் முருகரோடு போர் செய்ய வேண்டாம். நரசிம்மர் அப்படிங்கிற ஒரு பெருமாள் தானே நரசிம்மர் வர்றார். நரசிம்மர் அவதாரம் செய்த பிறகு அவதார நோக்கம் முடிஞ்ச உடனே அவரை யாராலும் அடக்க முடியல, அந்த வேகத்தை அடக்க முடியல. அப்போ சிவபெருமான் வீரபத்திரராகிய சிவபெருமான் சரபேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் வந்து யாரை அடக்கினார்? நரசிம்மர் அடக்கினார். நரசிம்மருடைய வேகத்தை அடக்க முடியலை. இப்போது நீங்கள் இந்த பாதை வழியாக ஒரு 3 அடி உயரத்தில் தண்ணி வந்ததுன்னா திடீர்னு நிறுத்த முடியுமா? மெதுவாக தானே வேகம் குறையும். அதே மாதிரி அந்த வேகத்தை அடக்குனது வீரபத்திரர் சரபேஸ்வரர் என்ற வடிவத்தில், ஒரு பறவை வடிவத்தில் வந்து அவர் அடக்கினார். திருமால் பன்றியாக அவதாரம் செய்தார். பன்றியாக அவதாரம் செய்த நோக்கம் முடிஞ்ச உடனே அவரை அடக்க முடியல. சிவபெருமான் அவரை அடக்கி அந்த பன்றியின் கொம்பை ஒடித்து தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டார். அது பிறகுதான் திருமால் அடங்கினார். ஆமையாக அவதாரம் செய்தார் ஒரு பிறவியில். அவருக்கு எத்தனை அவதாரம் மொத்தம்? 10. எத்தனை முடிச்சிருக்கிறாரு? 9. என்ன 1 இருக்கு. கல்கி அவதாரம். ஆமையாக வந்திருக்கும் போது இதையே பண்ணினார். அப்போ அது ஓட்டை பிடுங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அது பிறகுதான் திருமால் அடங்கினார். இந்த கதையை எல்லாம் இரணியன் யாருக்கு சொல்கிறான்? இரணியன் என்பவன் சூரபன்மனுக்கு சொல்லுகிறான். முருகனை நீங்கள் பாலன் என்று நினைக்க வேண்டாம், அவனுடைய செயல் மிக பெரியது. தமிழில் திருஞான சம்பந்தர்னு ஒரு ஞானி பற்றி வரலாறு படிச்சிருப்பீங்க. திருஞான சம்பந்தர்ங்கிறவர் 3 வயதிலேயே பாட ஆரம்பிக்கிறார். ஞானத்துக்கு வயசும் கிடையாது, வீரத்துக்கும் வயசு கிடையாது. 3 வயதில் பாடுறார். அவருக்கு 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா சிவன் கோயிலுக்கு, சீகாழிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறார். அப்போ சீகாழிங்கிற கோயிலுக்கு அழைச்சி சென்றிருக்கும்போது சிவனை நினைத்து முதல் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் மணிநாள் பணிந்தேத்து அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்று. அந்த 3 வயசு குழந்தை அவங்க அப்பா தண்ணிக்குள்ளே இறங்கி மந்திரம் சொல்கிறார். அமுருடக மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. தண்ணிக்குள்ளே முங்கி இருந்து சொன்னால் பாவம் போயிடும். அவர் செய்கிறார். ஒரு படியில் உட்கார்ந்துருந்தவருக்கு அப்பாவை தேடுறார். சிவபெருமான் அம்மையை வர சொல்லி ஞானப்பால் கொடுக்குறார். 3 வயசில் பாட ஆரம்பிக்கிறார். வீரத்துக்கும் அறிவுக்கும் எதற்கும் என்ன கிடையாது, வயது கிடையாது. நாங்கள் ஒரு பையனை கூப்பிட்டுட்டு வர்றோம். எங்கள் டீமில் ஒரு 12 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, குழந்தைகள் எல்லாம். நாளைக்கு அல்லது நாளை எடுத்து அந்த பையனை கூப்பிட்டு வரோம். 13 வயசு, தேவாரம்லாம் நல்லா பாடுவான். வாரன்னு சொன்னானா உங்கள்கிட்ட? ஒரு நாள் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னானா? அதனால் முருகன் நீ குழந்தைன்னு நினைக்காத. ஒரே ஆள் முருகன் தனி ஆளாக நின்று நம்மளை ஜெயித்துருவார். முருகன் வந்தால் எல்லா உலகமும் அழியும், நம்முடைய வளம் போயிடும், நம்ம வரம் போயிடும். இதுவரை முருகன் போர் செய்யாதது சூரபன்மன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, முருகர் பயந்து போர் செய்யலன்னு நினச்சிக்கிட்டார். நம்ம மேலே உள்ள கருணையினால் இதுவரைக்கும் கோவப்படாமல் இருக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, வள்ளுவர் சொல்கிறார். தன்னை தோண்டுபவனை நிலம் பொறுத்து கொள்வது போல யாராவது நம்ம இகழ்ந்தால் என்ன செய்து கொள்ளணும்? பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று சொல்கிறார். அதனால் இது அழியும், எல்லாமே போயிடும் என்று சொல்கிறாரு. தேவர்களை சிறையிலிருந்து விடுவிச்சிடலாம், முருகர் நம்மை மன்னிப்பார். கடவுள் நம்மை மன்னிக்கிறதுக்கு தான் கடவுளே இருக்கிறார். வள்ளலார், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சொல்வார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினைத அருட்புகளை ஏம்பிவிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். இறைவன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? பொதுவாக நான் இது எனக்கு 40வது வருஷம். இந்த கோயிலுக்கு 23 வருஷத்துக்கு முந்தி பேசியிருக்கிறேன். அன்னைக்கு சொன்னேன். 2022 அந்த பீரியடில் 3 தடவை தொடர்ந்து வந்தேன். 2002 வந்தேன். இப்போ கணக்கு போட்டிங்கன்னா 23 வருஷத்துக்கு முந்தி வந்திருக்கேன்.
இந்த வேலையை நான் தொடங்கி இது 40வது வருஷம். இப்படி பேச ஆரம்பிச்சு அப்போவே இம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு யோசிக்கிறீங்க. 40வது வருஷம். எத்தனை கோயில்கள் பார்த்துருப்பேன், எத்தனை பெரியவங்க பார்த்துருப்பேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே தப்பு செய்துட்டு நான் தப்பு செய்தேன்னு ஒத்துக்கிடவே மாட்டாங்க. நாங்கள் ஆசிரியராக இருக்கும்போது பசங்க தப்பு செய்வான், அவங்க அப்பா வர சொன்னால் அவன் அதையும் செய்வான், அதுக்கு மேலேயும் செய்வான் பாரு. அவங்க அம்மா என் பையன் தப்பே செய்ய மாட்டாங்க. அப்போ யார் தான் செஞ்சால் பக்கத்து வீட்டு பையன் தான் கெடுத்தது. அவங்க அம்மாட்ட கேட்டால் யாரை சொல்லுது? அவங்க அம்மாவை சொல்லுது. முதல்ல நாம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி ஒரு புது செய்தி. எந்த சாமியை கும்பிட போனாலும் என்ன செய்யுங்க, சில விண்ணப்பங்கள் வைக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். நான் செய்த தவறுகளை என்ன செய்துவிடுங்க, பொறுத்துக்கிடுங்க. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க்கொள்ளல் உனக்கு இயல்பே. வள்ளலார் சொல்கிறார். தப்பு செய்கிறது என்னுடைய இயல்பு, பொறுத்துக்கிடுறது உன்னுடைய இயல்பு. என் நேச்சரில் நான் இருக்கிறேன், ஓ நேச்சரில் நீ இருந்துக்க. கிழிச்ச கோட்டை 2 பேருமே என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. நான் மனிதன், தப்பு செய்வேன், நீ கடவுள், பொறுக்கணும் அப்படிங்கிற. இப்படி சொன்னால் பொறுப்பார். நாம் என்ன செய்கிறோம்? நான் எந்த தப்புமே செய்யலை. சாமிக்கு முன்னால் போய் 75 வயசில் அறிந்தும் அறியாமல் செய்த பிழை என்ன? அறியாமல் என்ன பிழை? வேதம் ஆகமம் என்ன சொல்லுதுன்னா 15 வயசுக்கு பிறகு செய்கிற எல்லா பிழையும் என்ன பிழை தான்? அறிந்து செய்கிற பிழை தான். 15 வயசு வரைக்கும் சொல்லலாம் அறியாமல். நம்ம எது வரைக்கும் சொல்கிறோம்? உயிர் உள்ளவரை அறியாமல் செய்த பிழைங்கிறோம், அறிஞ்சே செய்த பிழை. எந்த ஒரு சாமிக்கு முன்னால் போனாலும் என்ன சொல்லணும்? நான் செய்த தவறுகளை தவறு செய்திருந்தாலும் சொல்லக்கூடாது. அதுவே ஒரு தவறு. நான் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள், எல்லா உயிர்களையும் காப்பாற்றுங்க, இதுவரைக்கும் என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி. இது எந்த கோயிலுக்கு போனாலும் சொல்லுங்கள், இதுவரை என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. 1, நான் தவறுகளை செய்கிறேன் செய்திருந்தால் அல்ல, செய்கிறேன், மன்னித்து விடுங்கள், எல்லா உயிர்களையும் நல்லா காப்பாற்றுங்க அப்படின்னு பெரியவங்க வேண்டாம் சொல்கிறாங்க. அதனால தான் நம்முடைய இந்து சம்பிரதாயத்தில் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, சர்வ சன்மங்கலானி சுகினோ பவந்து. இது நம்ம சம்பிரதாயம். ஆனால் நம்ம யாருக்காக தான் வேண்டுறோம்? நமக்காக வேண்டுறோம். ஒருத்தர் சாமிக்கு முன்னால் போய் நின்று ஏன் இந்த உலகத்தை இப்படி சோதிக்கிற அப்படின்னாரு. ஒரு பக்தர் பூஜை பண்ணுற அர்ச்சகர் பார்த்தாரு, எனக்கு தெரிஞ்சு 40 வருஷத்தில் உலகத்துக்காக இவன் ஒருத்தன் தான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறான். சாமிக்கு போட்ட மாலை எடுத்து கழுத்தில் போட்டு பிரசாதமெல்லாம் கொடுத்தாரு. உலகத்துக்காக ரொம்ப கவலைப்படுறீங்கன்னாரு. நான் உலகம்னு சொன்னது என் பேர் அப்படின்னா. என் பேர் உலகநாதன். உலகத்தையே இப்படி சோதிக்கிறீங்கன்னு சொன்னது என்ன அர்த்தம்? என்ன எதுக்கு இப்படி சோதிக்கிறீங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்னா. எல்லாருமே யாருக்காக தான் ப்ரேயர் பண்ணுறோம்? ஆமாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவனி. அதில் என்ன சுயநலம் இருக்குது? அதுதான் சைவம். வான்முகில் வளாது பெய்க, நல்லா மழை பெய்யட்டும், நல்ல வளம் இருக்கட்டும், வேதம் நல்லா இருக்கணும், அந்தணர்கள் நல்லா இருக்கணும். அதில் சுயநல பிரேயரே கிடையாது. இந்து சம்பிரதாயத்தில் சுயநலத்துக்காக பிரேயர் பண்ணவே கூடாது. பக்குவப்பட்டுட்டால் அந்த பிரேயர் என்ன செய்யாது? வராது, வரவே வராது. அதனால தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. முருகனை குழந்தையாக நினைக்க வேண்டாம். அவர் இவ்வளவு நாளும் நம்மளை விட்டு வச்சது எதனால்? நம்ம மேலே இருந்த கருணையினால். தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து விடு அண்ணா. முருகன் நம்முடைய பிழையெல்லாம் என்ன செஞ்சுருவார்? பொறுத்துருவார். ஒரு துறவி ஒரு ஆற்றில் இறங்கி குளிக்க போனார். நீங்கள் விவசாயத்தில் இருந்திருந்தீங்கன்னா நான் சொல்கிறது தெரியும். நீங்கள் ஒரு வளமான பகுதியில் வாழ்கிறீங்க, நான் சொல்கிற உதாரணமெல்லாம் புரியும். தேள் ஒரே இடத்துல தான் மொத்தமாக இருக்கும். பெரிய தேள் இல்லை, சின்ன தேள். ஒரே இடத்துல தான் கூட்டமாக இருக்கும். அதிலிருந்து தான் உருவாகி கூட்டம் கூட்டமாக வெளியே வரும். அவர் ஞானி அந்த ஆற்றுல இறங்கி குளித்தார். சிலர் நல்லா தண்ணி ரொம்ப அசைச்சு குளிப்பாங்கல்ல, சிலர் நீர்நிலையில் குளித்தாங்கன்னா தண்ணி ரொம்ப அதிர்ற மாதிரி குளிப்பாங்க. அப்படி குளித்தார். அந்த தண்ணீர் போய் அலை மாதிரி மோதி கரையில் இருந்த நிறைய அந்த புதருக்குள்ளே இருந்த தேளை போய் டிஸ்டர்ப் பண்ணி அது தண்ணிக்குள்ளே வந்துடுச்சு. எது? அது புறப்பட்டு வந்துடுச்சு.
இவர் குளிச்சுட்டு இருக்கும்போது நங்குன்னு ஒரு தேள் முதுகில் கொட்டிட்டு, ஒரு தேள் ஒரு தடவை தான் கொட்டும், கொடுக்கு உடஞ்சிடும். இவர் என்ன செய்தார், இந்த தேள் தண்ணிக்குள்ளே மாட்டி செத்து போயிடும்னு கரையில் கொண்டு விட்டுட்டு வந்தார் அந்த தேளை பாதுகாப்பாக. அதுக்கப்புறம் இவருக்கு பார்க்கல, அங்கேருந்து ஒரு இராணுவம் வந்துட்டு இருக்கிறது அவருக்கு தெரியாது. ரெண்டாவது ஒரு தேள் வந்து நங்குன்னு கொட்டிச்சது. அவர் நல்ல வஜ்ர உடம்பு, அவருக்கு யோகி, அவரை ஒன்றும் பண்ணல. இந்த தேளை கொண்டு கரையில் விட போனார். இதில் கரையில் ஒருத்தன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு யாருமே நல்லா இருக்கிறது பிடிக்காது. யாருக்கு? இந்த கரையில் உட்காந்துருந்தவன். அவன் சொன்னான், இப்படி வரிசையாக வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், நீ கரையில் கொண்டு விட்டுக்கிட்டே இரு, அவ்வளோதான், 2 பேரும் நீ குளித்த மாதிரி தான் அப்படின்னா. யாரை பார்த்து? அந்த ஞானியை பார்த்து. அவர் சொன்னார், கொட்டுறதுக்குன்னு தேளை படைச்சிருக்கிறாரு இறைவன், கொட்டுது. காப்பாற்றுறதுக்கு நம்மளை படைச்சிருக்கிறாரு, நான் காப்பாற்றுறேன், உனக்கு என்ன, நீ எதுக்கு, உனக்கு என்ன வேகுதுன்னு கேட்டார். கரெக்டாக? இறைவன் படைப்பின் நோக்கம் அது கொட்டுவது, அது வேலையை அது செய்து, என் வேலையை நான் செய்கிறேன், உன் வேலையை நீ பாரு அப்படின்னார். அதுக்கு பேர் தான் அகிம்சை, காந்தியம், சகித்து கொள்ளுதல். சைவம்னாலே அகிம்சைன்னு தான் அர்த்தம். சைவத்துக்கு இன்னொரு பேர் அகிம்சை தான். அதனால் பிழை பொறுப்பார். சூரனுக்கு கோபம் வந்துட்டு, சூரன் கேட்டான், இதையெல்லாம் சொல்லுன்னு உனக்கு யார் சொல்லி தந்தான்னு கேட்டான். இதையெல்லாம் சொல்லுன்னு உன்ட்ட சொன்ன இரணியன்ட்ட கேட்குறான், இதையெல்லாம் சொல்லுன்னு உனக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, இது நீ அப்படியே என்ன செய்கிற, வாசிக்கிற அப்படின்னு அவனை சந்தேகப்பட்டான். அவன் பார்த்தான், இனிமேல் அண்ணன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு, அண்ணா நான் போர் செய்கிறேன், நான் ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிரு என்று போருக்கு புறப்பட்டுட்டான். இரணியன் ஒரு மாயாவி. வீரபாகு தேவர்கிட்ட நாரதர் சொல்கிறார், வீரபாகு, இரணியன் போருக்கு வரப்போகிறான், பயங்கரமான மாயாவி, கவனமாக இருங்கன்னு சொன்னார். நீலன் இரணியனுக்கு இடையில் போர் நடந்தது. அவன் உடம்பில் இருந்து இரணியன் எனது மாய மந்திரத்தினால் தோன்றுகிறான். அவனுடன் நீலன் போர் செய்தான். வீரபாகு தேவருக்கும் இரணியனுக்கும் பயங்கர போர் நடந்தது. நாம் அழிய வேண்டாம், இரணியன் ஒரு முடிவு செய்தான். சூரனுடைய மகன்தான். அவன் என்ன நினச்சான்னா, உறுதியாக நம்முடைய இனமே அழிய போகுது, நாமளும் அழிஞ்சிட்டோம்னா நம்ம முன்னோர்களுக்கு ஆடி மாதத்தில் செய்கிறாங்கல்ல கடன்கள், நீர்க்கடன், புரியலையா? ஆடி மாதத்தில் முன்னோர்களுக்கு செய்கிற நீர்க்கடன் செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஓடிட்டான். எங்கேருந்து? போர்க்களத்திலேருந்து தப்பிச்சு போயிட்டான். நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் திதி செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும், நாமளாவது உயிரோடு இருப்போம்னு போர்க்களத்தை விட்டு சென்று விட்டான். அதற்கு பிறகு அக்னிமுகாசுரன்கிறவன் போர்க்களத்துக்கு வந்தான், இரணியனுடைய தம்பி. இரணியன் கடலில் போய் ஒளிந்து கொண்டான். அந்த பாட்டி தந்த வில், தெய்வ அஸ்திரம், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அக்னிமுகாசன் வருகிறான். அக்னிமுகனை 8 வீரர்கள் சுற்றி வளைத்தார்கள். வீரபாகுடைய தம்பி 1,08,000 பேர், அந்த கடைசி 8 பேர் அவங்க எதிர்த்தார்கள். வீரபாகு தவிர எல்லாரும் எதிர்த்தார்கள். அக்னிமுகன் என்ன செய்தான்னா, தனக்கு உதவி செய்வதற்காக காளியை அழைத்தான். இந்த இடத்துல ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பிக் கொள்ளணும். அசுரர்கள் கெட்டவர்கள், காளி எதற்கு அவர்கள் உதவி செய்தாங்க அப்படின்னா, அந்த காளி வேறு, நம்ம கும்பிடுற காளி வேறு. அந்த காளிக்கு பேர் அசுர காளி. என்ன காளி? அசுரர்கள் வழிபட்ட காளி. நம்ம காளி வேறு, அந்த காளி வேறு. அதாவது நம்முடைய ஆகம சம்பிரதாயம் அல்லது வேத சம்பிரதாயத்தில் சாமியை 3 நிலையில் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பேசிக் முருக வழிபாட்டுக்காரங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். நீங்கள் தெரியணுங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், புரியுதா? 3 வடிவங்கள் நம்ம சாமிக்கு சொல்கிறாங்க. ஒன்று வேக வடிவம், இன்னொன்று யோக வடிவம், இன்னொன்று போக வடிவம். முருகர் வள்ளி தெய்வானையோடு இருந்தால் போக வடிவம். போக வடிவம்னா நம்ம வீட்லேயும் குடும்பங்களில் மங்கள காரியங்கள்லாம் நடக்கிறதுக்காக முருகன் தன்னுடைய தேவியோடு இருந்து காட்சி கொடுக்குறார். அதை பார்க்க பார்க்க நமக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இதற்கு என்ன வடிவம்னு பேர்? போகம்னா அனுபவம், நுகர்ச்சி என்று பொருள். வேக வடிவம்னா என்னதுன்னா, சிவாலயங்களில் போனால் வைரவர், காளி, இவங்களாம் என்ன வடிவம்? கொஞ்சம் வேகமாக இருக்கிற சாமிகள், அவங்களுக்கு வேக வடிவம்னு பேர். தீமையை அழிப்பதற்காக சாமி கொஞ்சம் வேகமாக இருந்தால் அதுக்கு என்ன பேர்? வேக வடிவம். யோக வடிவம்னா சாமி குருவாக இருக்கிறது யோக வடிவம்.
சிவாலயத்துக்கு போனால் தட்சிணாமூர்த்தி சந்நிதி இருக்கும். தட்சிணாமூர்த்தி அவர் என்ன வடிவம்? யோக வடிவம். நம்ம இந்து சாமியை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மூணாக பிரிச்சிடலாம். இது பேசிக். இந்த பேசிக் லா தெரிஞ்சதுன்னா ஒரு கணிதத்துக்கு எது அடிப்படை? அந்த பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நான் டெய்லி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சீக்ரெட் ஃபார்முலா. இதை சொல்ல மாட்டாங்க எல்லாரும், கதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க நம்ம சாமியை மூணாக பிரிச்சிடலாம். என்ன வடிவம்? யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம். தட்சிணாமூர்த்தி என்ன வடிவம்? யோக வடிவம். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் ஸ்ரீயம் மேதாம் பிரஜ்ஞாம்ச பிரயச்ச ஸ்வாஹா. தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க ஞானம் வேணும்னு கேட்குறவங்க. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் ஸ்ரீயம் மேதாம் பிரஜ்ஞாம்ச பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தட்சிணாமூர்த்தயே குப்யம் வடமூல நிவாசினே. இதெல்லாம் தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரங்கள். அதை சொல்ல சொல்ல என்ன வரும்? ஞானம் வரும். என்ன ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். எந்த சாமியை பற்றி எனக்கு மந்திரம் தெரியலைன்னா, இப்போ சித்தி விநாயகர், அதுக்கு முன்னால் ஒரு ஓம்ங்கிற வார்த்தையை சேருங்க, பின்னால் ஒரு போற்றி அல்லது நமங்கிற வார்த்தையை சேருங்க, அது மந்திரமாக மாறிடும். பெயர் மந்திரமாக மாறிடும். சித்தி விநாயகரை எப்படி சொல்ல? ஓம் சித்தி விநாயகர் திருவடிகள் போற்றி, ஓம் சித்தி விநாயகா நமக அப்படின்னா முடிஞ்சது, மந்திரமாக மாறிடும். புரியுதா உங்களுக்கு? மந்திரமே தெரியலைன்னா இது ஒரு ரகசியம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா நம, இப்படி மந்திரமாக மாற்றிக்கலாம். ஒரு சமஸ்கிருத பண்டிதர் கூட நான் ஒரு 6 வருஷம் இருந்தேன். இந்த நுட்பங்களையெல்லாம் அவங்க எனக்கு சொல்லி தந்தாங்க. நான் தமிழ் வாத்தியார் தான், அவங்க சொல்லி தந்தாங்க. யார் வந்தார்? வீரபாகு தேவர் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அசுரகாளிக்காக நம்ம இதையெல்லாம் சொன்னோம். என்ன காளி? அசுரகாளி. ஏன்னா நம்ம வர்ற இடத்துல ஒரு காளியம்மன் கோயில் இருக்குல்ல, என்ன ஊர் சார்? கொடிஞ்சாம்பாறை ஏதோ ஒரு ஊரில். என்ன காளி? பத்திரகாளி. அந்த காளி வேற, அது நம்ம கும்பிடுற காளி. ஆமாம், இது அசுரர் கும்பிடுற காளி. அதை நினைந்தான் அவள் சூலத்தை கொண்டு வந்து சிங்க வாகனத்தில் அசுரகாளி வந்தாள். வீரவாகுவிடத்தில் வழிந்தாள். காளி போரிட்டு திரும்பி போயிட்டாள். அதுக்காக தான் நான் அவ்வளோ நேரம் உங்ககிட்ட கஷ்டப்பட்டு பேசினேன். வீரவாகு இடத்தில் காளி தோற்றாள் என்றால் அது தவறான செய்தி. அசுரகாளியாக இருந்ததனால் தோற்றாள். நம்ம கும்பிடுற காளியாக இருந்தால் போர்க்களத்துக்கே வராது. அவன் தப்பு செய்திருக்கிறான், முருகர் வந்திருக்கிறார், என்ன எதுக்கு கும்பிடுறீங்கன்னு சொல்லும். அக்னிமுகன் பிரம்மாஸ்திரத்தை வீரவாகு மேல் விட்டான். வீரபத்திர அஸ்திரம் அவன் அஸ்திரத்தை விழுங்கியது. வீரவாகு வீரபத்திர அஸ்திரத்தை விட்டார், அது அதை விழுங்கிட்டு அக்னிமுகன் கீழே விழுந்துட்டான். அசுர வீரர்கள் அனைவரும் வீரவாகுவால் அழிந்தனர். அசுரர் படை முழுவதும் அழிந்தது. வீர புரந்தர் வீரவாகுலாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தால் நவவீரர்கள்னு சொல்லுவாங்க. வீரவாகுடைய தம்பிகள் 8 பேர் ப்ளஸ் வீரவாகு, இவங்களுக்கு நவவீரர்கள்னு பேர். எப்போ தோன்றுனாங்க? சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து முருகன் ஜோதியாக புறப்படும் போது அந்த நெருப்பை கண்டு பயந்து ஓடுவது போல அம்மை ஓடிச்சு. அப்போ அம்மை காலில் அணிந்திருந்த நகையிலிருந்து 9 வகையான கற்கள் சிதறி அதிலிருந்து பெண்கள் தோன்றி அதிலிருந்து உருவானவர்கள் தான் இந்த நவவீரர்கள், முருகருடைய தம்பிகள். முருகருக்கு மொத்தம் தம்பி 1,08,000 பேர். அண்ணன் எத்தனை? ஒருத்தர். அதனால தான் விநாயகர்கிட்ட அவ்வளோ பயப்படுறார். தம்பி நிறையா. இவர் திடீர்னு பார்த்தா வீரவாகு அவருடைய தம்பி இன்னொரு தம்பி தவிர 7 பேரை காணலை. திடீர்னு கூட்டத்துக்குள்ள அவர்கள் இல்லை, இறந்து கிடந்தனர். பக்கத்தில் பார்த்தா வேறொரு இடத்துல இறந்து கிடக்கிறாங்க. முருகனிடம் போய் சொல்கிறாங்க. சொல்லுவேன் என்று வீரவாகு முடிவெடுக்கிறார். முருகன்கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன்னு முடிவெடுக்கிறாரு. வீரவாகு யமனை கூப்பிடுறார். என் தம்பியினுடைய உயிரை கொண்டு வந்து கொடுங்க, எங்கள் தம்பி 7 பேருடைய உயிர் இப்போ வரலாம், இல்லைன்னா யாரை முடிச்சிருவேன்? ஒன்றை முடிச்சிருவேங்கிறார். யாரை பார்த்து? யமனை பார்த்து சொல்கிறார். போன நேற்றோ முந்தா நாளோ சொன்னோம், நேற்று தான் நினைக்கிறேன், நம்முடைய திருவஞ்சை களத்தில் இருந்தார். திருவஞ்சை களத்தில் சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒரு சிவனடியார் இருந்தாருங்கிற கதையை சொன்னோம். அவரால் மதிக்கப்பட்டவர் தான் சுந்தரருங்கிறவர்.
சுந்தரர் என்ற ஞானி அவினாசின்னு ஒரு ஊர் இருக்குதுல்ல, அங்கே ஒரு சிவாலயம் இருக்குது அவினாசி. அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போங்க. அந்த அவினாசிங்கிற சிவாலயத்துக்கு சாமி கும்பிட வர்றார். அப்போ அவர்கிட்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. இங்கே ஒரு பிராமண குடும்பம், அவங்க வீட்டு பையன் ஆற்றுல குளிக்க போனான், முதல்ல சாப்பிட்டுட்டு அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க சுந்தரர்கிட்ட. சுந்தரர் சொல்கிறாரு, முதல்ல சாப்பிட்டுட்டு அவ்வளோதானே, அதாவது யமன் அவன் உயிரை கொண்டு போயிட்டான் அவ்வளோதானே, நான் மீட்டு தரேன் அப்படின்னு பாட்டு பாடி தேவாரம் பாடி மீட்டு கொண்டு வந்துட்டார். எங்கேருந்து? யமனிடத்திலிருந்து. தேவாரத்துக்கு என்ன சக்தின்னு கேட்டால், சாம்பலிலிருந்து இறந்தவனை எழுப்பினார் ஞானசம்பந்தர். எங்கே? மெட்ராஸில் மயிலாப்பூரில் ஒரு பெண் பாம்பு கடித்து இறந்துட்டா. அந்த பெண்ணை தேவாரம் பாடி எழுப்பினார். தேவாரத்துக்கு அவ்வளோ சக்திங்க. தேவாரம் கொஞ்சமாவது படிக்கணும். இவர் தேவாரம் பாடி சாம்பலிருந்து அந்த பெண் வந்தார். மட்டிட்ட புன்னையம்னு தொடங்குற பாடலை பாடி. திருநாவுக்கரசர் ஊரில் பாம்பு கடித்து ஒருத்தன் இறந்துட்டான். அவன் அந்த இளையான் அப்பூதியடிகள் மகன். தேவாரம் பாடி உயிரோடு எழுப்பினார். தேவாரத்துக்கு இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த மந்திரங்களையெல்லாம் நம்ம பழகணும். இப்போ சஷ்டி மந்திரம்லாம் சொல்கிறீங்கல்ல, அதற்கெல்லாம் அந்த சக்தி உண்டு. பாடுற நீங்கள் அதை உறுதியாக கடைப்பிடிப்பீங்க, நம்ம கடைப்பிடிக்கணும். மந்திரங்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. யமனை அழைத்தான். யமன் வந்து உயிரை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், வீரபாகு தேவர்கிட்ட நம்ம சண்டை போட வேண்டியது வரும், விட்டால் இந்த பஞ்சாயத்து யார்கிட்ட போயிடும், முருகர்கிட்ட போயிடும்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அதற்கு பிறகு ஒரு 3000 பேர் போர்க்களத்துக்கு வர்றாங்க. சூரனுடைய பிள்ளைகள் போர் செய்ய வர்றாங்க. வீரபாகு தேவர் ஒரு 1000 பேரோட போருக்கு போகிறாரு. அதில் விஜயன் என்பவன் ரொம்ப வலிமுடையவனாக இருக்கிறான். 3000 பேருடைய உடம்பையும் அவன் வெட்டுகிறான். அவை வெட்ட வெட்ட வளர்கிறது. முருகனை தியானிக்கிறான், முருகனை நினைக்கிறார். விஜயன் என்பவர் நினைக்கிறார். அவனடி சிந்தை செய்தான். அதாவது நம்ம நினைச்ச ஒன்று நடக்கலைன்னா நாம் விரும்பி வணங்குற கடவுளை நாம் நினைக்கணும். தெரிஞ்சிடுங்க, நாம் நினச்சது ஒன்று நடக்கலைன்னா நம்ம எந்த சாமியை விரும்பி வணங்குறோமோ அந்த சாமியை என்ன செய்யணும்? நினைக்கணும். நினைக்கும்போது அந்த சாமி நமக்கு அருள் செய்வார். ஆனால் அந்த நினைக்கிறதுங்கிறது மனசு உருகி நினைக்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயுவே. மனசு உருகணும். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல்லுவார், ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து கனையக் கண்ணீர் அருவிபாய கையுங்குப்பி கடிக மலரால் புனையப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. சாமியை நினச்சி என்ன செய்யணும்? உருகணும். நமக்கு சாமியை நினச்சா உருக்கம்லாம் வரமாட்டுக்கு, கோபந்தான் வரும். நம்ம எதையாவது சாமிகிட்ட கேட்குறோம், அது நடக்கலை, அதனால் சாமி மேலே நமக்கு என்ன தான் வருது? அப்படி கிடையாது. ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருக்கணும், ஒரு பக்கம் கண்ணீர் வடித்து இறைவன் நினச்சி என்ன செய்யணும்? அழணும். நம்ம மனசு உருகணும். அதாவது தமிழில் ஒரு வரி இருக்குது, அழுதால் உன்னை பெறலாமே. அழுகிறதுனாலேயே யாரை அடைஞ்சிடலாம்? சாமியை அடையலாம். நீங்கள் எவ்வளவு பெரிய பூஜை பண்ணுறவராக வேணாலும் இருக்கலாம், வீட்டில் எவ்வளவு மந்திரம் சொல்கிறவராக வேணால் இருக்கலாம். ஆனால் சாமியை நினச்ச உடனே அழுக வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக என்ன செய்யாது? வராது. வரணும். வந்தால் தான். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சாமியை பார்த்த உடனே கோபம் தான் வருது அப்படின்னாரு. ஏன் அப்படி உங்களுக்கு கோபம் வருதுன்னு? நான் கேட்டது எதையுமே அவர் செய்யலைன்னாரு. அது அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அவர் நமக்கு செய்ததை நினைக்கணும், செய்ய வேண்டியதை நினைக்கக்கூடாது. இறைவனிடத்தில் என்ன செய்யணும்? செய்ததை நினைக்கணும். செய்ய வேண்டியதை நினைச்சா கோபம் வரும். உங்கள் அப்பா செய்ததெல்லாம் நினைங்க, அன்பு வரும். செய்ய வேண்டியதை நினைங்க, கோபம் வரும். 80 வயசாகுது, மனுஷன் சொத்தை எழுதி வைக்கிறாரான்னு பாரு. பேங்கில் 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறாரு, ஒரு பைசா தர மாட்டேங்கிறாரு. சார் தீபாவளி செலவுக்கு என்கிட்ட காசு கேட்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு செய்ததை நினச்சி பாருங்கள். கஷ்டப்பட்டு படிக்க வச்சார், கூலி வேலைக்கு போனார், காலேஜில் சேர்த்தார், அதெல்லாம் நினச்சி பாருங்கள், மனசு வரும். நமக்கு சாமி மேலே என்ன வர மாட்டேக்கு? அன்பு வர. என்ன காரணம்? நமக்கு இறைவன் செய்ததை நம்ம நினைக்க தயாரில்லை. அதனால் முருகனை தியானித்தார். 3000 பிரம்மாவிடம் முருகர்
முருகர் அந்த போர்க்களத்தில் வந்து சொல்கிறார், அந்த முருகனுடைய படை வீரர்கள்ட்ட சொல்கிறார், இந்த 3000 பேரும் பிரம்மனிடத்தில் வர வாங்கினவங்கப்பா, இவங்களை கொல்றதுக்கான ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களை கொல்றது பெருசு இல்லை, ஒருத்தனை உயிரோட விட்டிங்கனாலும் 3000 பேர் வந்துடுவான். ஒரே நேரத்தில் எத்தனை பேரை காலி பண்ணணும்? 3000 பேர் காலி பண்ணணும். முருகர் சொல்லி கொடுத்தாரு. அப்படியே அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். கால வைரவ படை என்ற படையினால் அவர்களை அழிக்கிறாங்க. அதற்கு பிறகு தர்மகோபன் என்பவன் சூரபன்மனுடைய அமைச்சன் போர்க்களத்துக்கு வர்றான். தர்மகோபன் கவர்ந்த உயிர் யமன். தர்மகோபன் வந்து சூரபன்மன்ட்ட சொல்கிறான். தர்மகோபன் சூரபன்மனுக்கு கெட்டது செய்கிறவங்களுக்கு நம்ம நல்லது சொல்லி திருத்தணும். இவன் கெட்டது செய்கிறவங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க? மேலும் கெட்டதை சொல்லிக் கொடுக்குறான். சூரபன்மனே அல்லது மன்னா, நம்ம ஆட்கள் இறந்து போயிட்டாங்கன்னா யமன் நம்ம சிறையில் தான் இருக்கிறான், அவங்களையெல்லாம் எழுப்ப சொன்னால் எழுப்பி விட்டுருவான். இப்படி அட்வைஸ் பண்ணுறான். இறந்தவர்களை எழுப்பித்தர யமன் இருக்கிறான் அப்படிங்கிறார். உடல் நம்ம யாராவது நம்மளால் செத்து போயிட்டாங்கன்னா உடம்பை படைச்சி கொடுக்குற பிரம்மதேவர் சிறையில் தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னால் பிரம்மதேவர் படைச்சி கொடுத்துருவார் என்று தவறான அறிவுரைகளை எல்லாம் சூரபன்மனுக்கு சொல்லுகிறார். எப்போவுமே நமக்கு யாரை தான் பிடிக்கும்? நம்ம இருக்கிற மனநிலையில் நம்மகிட்ட பேசுகிறவங்க தான் பிடிக்கும். நம்ம இருக்கிற மனநிலையில் யாராவது அறிவுரை சொன்னால் நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது செய்தி. தர்மகோபன் பூதப்படையோடு வந்தான். அசுரர்கள் ஆரவாரம் செய்தார்கள். பூதங்கள் மேல், அதாவது முருகருடைய படை மேலே அம்பு விட்டான். முருகருடைய படை வீரர்கள் வேலை வீசினார்கள். முருகர்கிட்ட மட்டும் வேல் இல்லை, வீரர்களும் வேல் வைத்திருந்தார்கள். அந்த வேலை வீசினார்கள். தர்மகோபன் கதாயுதத்தால் தாக்கினான். இதையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நேற்று சொன்னேன். ஆனால் சொல்ல வேண்டியதில்லைன்னா என் கட்சியப்பர் எழுதுகிறாரு. சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் சொல்கிறோம். இப்போ டிவியில் வானிலை அறிக்கை சொல்கிறாங்க, மழை பெய்யும் பெய்யாதுன்னு. தங்கம் விலை சொல்கிறாங்க, தங்கம் வாங்குறவங்க தான் அதை கவனிக்காங்க. அதுக்காக கவனிக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அது சொல்லி தானே ஆகணும். தங்க விலை கூடியிருக்கு குறைஞ்சிருக்குது, இன்றைக்கி மழை பெய்யும் வெயில் அடிக்க சொல்லி தானே ஆகணும். அதுபோல் ஒரு காப்பியத்தில் என்ன இருந்தாலும் மறைக்காமல் சொல்லணும். அதனால் சொல்கிறோம். தர்மகோபன் வீரபாகுவோடு போர் செய்தான். வீரபாகுவினுடைய தோள் மேல் அம்பு விட்டான். அந்த அம்பு பிறருக்கு தானம் செய்யாதவர்களுடைய செல்வம் போல போயிட்டான். நாம் சம்பாதிச்சல ஒரு பகுதியை பிறருக்கு தானமாக கொடுக்கணும். அந்த செல்வம் அல்லது அந்த செல்வம் அழிஞ்சு போயிடும். அது மாதிரி அந்த அம்பு வேஸ்ட்டாக போயிட்டான். யார் மேலே விட்ட அம்பு? வீரபாகு தேவர் மேலே விட்ட அம்பு. அருணகிரியார், முருகனை பாடிய அருணகிரியார் சொன்னார், நொய்யில் பிளவளவேனும் அப்படின்னு ஒரு வரி சொல்கிறார். நொய்யில்னா என்ன அர்த்தம்னா குருணை அரிசிம்பாங்க. அரிசி உடைஞ்சா அது பேர் குருணை அரிசி. இங்கே என்ன சொல்லுவீங்கன்னு தெரில, குருணை தான் சொல்கிறீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். அதில் பாதியாவது தானம் பண்ணணுமா அருணகிரியார் சொல்கிறார். ஒரு நாளைக்கு குருணை அரிசியில் பாதியாவது தானம் பண்ணணுமா. அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்கிறது நல்லா தெரியுது. புரியுதா? நொய்யில் பிளவளவேனும் தானம் செய்யணுங்கிறாரு அருணகிரியார். ஒரு ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்துச்சு. அந்த பாட்டி யாருக்குமே எதையுமே கொடுக்காது. யாராவது தானம் கேட்டு போனால் அந்த பாட்டி பயங்கரமாக அடியே போட்டுரும். ரவுடி பாட்டி, கேடி பாட்டி அந்த பாட்டி. புரியுதா? லேடி கேடி ரவுடி பாட்டி. ஆமாம், அப்படி ஒரு பாட்டி. ஒரு சன்னியாசி அந்த அம்மா வீட்டுக்கு தானம் வாங்க போகிறேன்னாரு. அப்போது எல்லாரும் சொன்னாங்க, பாட்டி ரவுடி, பெரும்பாலும் அடி உலக்கையால் தான் விழுது, ஏகப்பட்டவர் செத்துருக்கிறானுங்க, போகாதீங்க. நாங்கள் இல்லை, நான் போகிறேன்ட்டு யார் போனா? இந்த பாட்டி போச்சுது. அதே மாதிரி பாட்டி நெல் இடிச்சுட்டு இந்த பாட்டி உலக்கையை வச்சுட்டு யாரை துரத்தி இருக்குது? சன்னியாசியை அடிக்க துரத்தி இருக்குது. பாட்டியோட சன்னியாசியோட, சன்னியாசியோட பாட்டியோட. பாட்டிக்கு பயந்து காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டார். யார்? சன்னியாசி ஒளிஞ்சிட்டார். இந்த ஞானி என்ன நினச்சாருன்னா பாட்டியை திருத்திடலான்னு நினச்சார். இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு கதை சொல்கிறேன். திருத்திடலான்னு நினச்சார், ஒளிஞ்சிட்டு. சன்னியாசி போய் அன்றைக்கு முழுவதும் அவருக்கு கிடைச்ச அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டார் சன்னியாசி. கொஞ்ச நாள் போனது, பாட்டிக்கு ஆயுள் முடிஞ்சிச்சு. ஆயுள் முடிஞ்ச உடனே
பூதகணங்கள் அந்த பாட்டியினுடைய உயிரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்தது. யமதூதர்கள் வரல, யார்? சிவதூதர்கள் வந்தாங்க. அந்த பாட்டி உயிரை பிடிச்சு கொண்டு போய் சிவபெருமானுக்கு முன்னால் நிறுத்தினாங்க. சிவபெருமான் சொன்னார், பாட்டி நீ செய்த பாவத்துக்கு நரகம்தான், எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன ஒரு வினாடிக்குள் உன்னை எங்கே அழைச்சிட்டு போயிடுவாங்க? நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. உனக்கு என்ன சந்தேகம்னு எனக்கு புரியுது, உனக்கே தெரியும் நீ எங்கே வரமாட்டான்னு, என்னை பார்க்க முடியாதுன்னு உனக்கே தெரியும். ஆனாலும் உன்னை கைலாயத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். எதுக்குன்னா இந்த காரணத்தை நல்லா கவனிங்க. எதுக்குன்னு காரணம் சொல்கிற கேளு. நீ தானமே செய்யலைன்னு உன்னுடைய ரெக்கார்டு சொல்லுது. நான் எழுதிய கணக்கில் எந்த தானமும் செய்யலைன்னு இருக்குது. ஆனால் நீ தானம் செய்ததாக ஒரு வரி இருக்குது. என்ன வரின்னா, உலக்கை எடுத்துகிட்டு சன்னியாசியை அடிக்கிறதுக்கு துரத்தி இருக்கிற உலக்க நுனியில் இருந்த ஒரு குருணை அரிசி அவருடைய திருவோட்டில் விழுந்திருக்குது. அவர் அதை சமைச்சு சாப்பிட்ருக்கிறார். அதனால் உனக்கு என்ன புண்ணியம் இருக்குது? சன்னியாசிக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் இருக்குது. அதனால் உனக்கு ஒரு யோகம், ஒரு நிமிடம் டைம், என்னையை நல்லா பார்த்துக்கிடணும், அடுத்து நரகம் அப்படின்னார். அந்த பாட்டியை இந்த கை பாட்டி ரவுடி பாட்டி இல்லை, கையை ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாங்க, அந்த கையை ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாங்க. சிவபெருமான் சொல்கிறாரு, இன்னும் 5-6 பேர் பிடிங்க, எனக்கு தெரியாது, 5-6 பேர் பிடிச்சிக்கிடுங்கன்னாரு. இவங்க பாட்டி தானே யதார்த்தமாக இருந்தாங்க. திடீர்னு தள்ளி விட்டுட்டு சிவபெருமான் காலில் போய் விழுந்துட்டு, சிவபெருமான் காலை பிடிச்சிக்கிட்டு முடிஞ்சது, அவ்வளோதான், இனி இந்த அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. எதை பிடிச்சிக்கிட்டாங்க? காலை பிடிச்சிட்டாங்க. நீ இந்த அம்மா அங்கே தான் இருக்கும், நான் தான் சொன்னல எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு. இந்த கதை என்ன சொல்லுது? ஒரு குருணை அரிசி யாரை வாங்கி கொடுத்தது? சிவனையே வாங்கி கொடுத்துட்டு, ஒரு குருணை அரிசியை வச்சு அந்த அம்மா எங்கே போயிட்டு அப்படின்னு ஒரு கதை எங்கள் ஆசிரியர் சொல்லுவார். சரணத்தையே கொண்டு கொடுத்துட்டு. ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அந்த இறைவனிடத்தில் நாம் சரணடைகிறது அதில் பார்க்குறோம். தர்மபோகவன் வீரபாகு மேலே அம்பு விட்டான், அடுத்தவங்களுக்கு தானம் செய்யாத செல்வம் போல அழிஞ்சிட்டுனார். நம்ம செல்வத்தில் ஒரு பகுதியை சாமிக்கு கொடுக்கணும். இன்றைக்கும் வட இந்திய ஷேட்டுகள் பார்த்திங்கன்னா இதில் உறுதியாக இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை சாமிக்கு ஒதுக்குவாங்க. நம்ம அதை செய்கிறதில்லை, சாமியையே ஒரு பார்ட்னராக வச்சுட்டோம். வீரவாகு தேவர் வேல்விடல் வீரவாகுவால் தர்மகோபன் அழிந்தான். வீரவாகு தேவர் மேல் குலிசப்படையெல்லாம் வீசி பார்த்தான். இருந்தாலும் வீரவாகு முன்னால் தர்மகோபன் அழிந்தான். இப்போ பானுகோபன் வர்றான். பானுகோபன் என்ற போருக்கு வந்தான். முருகனை வெல்லல் அரிது. 2 பேர் தான் சூரபன்மனுக்கு அதிகமாக அறிவுரை சொன்னவர்கள். அதில் பானுகோபனும் சிங்கமுகனும் பானுகோபனும். முருகனை வெல்வது அரிது என்று தந்தைக்கு அறிவுரை சொன்னான். அதாவது ஒரு கட்டத்தில் நம்முடைய போரில், அண்ணா நம்முடைய போரில் வீரவாகுவையெல்லாம் கொண்டு போய் நாம் கடலுக்குள்ளே அழுத்தி வச்சுருந்தோம். முருகனுடைய வேல் போய் மீட்டுட்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அப்போ நம்ம முருகனுடைய வேலை என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க என்று சொன்னான். முருகனை அலட்சியம் செய்ய வேண்டாம். இன்னொரு செய்தியை சொல்கிறேன். போர்க்களத்துக்கு போகிறேன்னு நீங்கள் போனீங்க, முதல் நாள் தோற்று திரும்பினீர்கள், மறந்து விட்டீர்களான்னு கேட்டான். அவனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? போர்க்களத்திற்கு சென்ற நீங்கள் முதல் நாள் தோற்று திரும்பினீர்கள், மறந்து விட்டீர்களான்னு கேட்டான். முருகன் சொன்னான், முருகன் இன்னும் கோவப்படலை, கோவப்பட்டிருந்தால் நாம் அழிஞ்சு போயிருப்போம். முருகன் இன்னும் கோபம் கொள்ளவில்லை, சினந்தால் நம்ம அழிந்துருவோம். ஒரு உதாரணம் பாருங்க. அவன் ஒரு உதாரணம் சொல்கிறான். பானுகோபன் வேட்டைக்கு போகிறவன் புதருக்குள்ளே இருக்கிற முயலை அடிக்க போகிறான். இந்த உதாரணத்தை நல்லா கவனிங்க. புதருக்குள் இருக்கிற முயலை பிடிப்பதற்காக வேட்டையாடுறவன் போகிறான். ஆனால் புதருக்குள்ளேருந்து புலி அடித்து செத்துருவான், பார்த்துருக்கிறியான்னு கேட்குறான். எவ்வளோ பெரிய உதாரணம். புதருக்குள் இருக்கிற முயலை வேட்டையாட சென்றவன் புதருக்குள் இருந்து சிங்கம் வந்து அழிஞ்ச கதை இருக்குது. நமக்கு அதுதான் நடக்க போகுது. எவ்வளோ அழகான இதில் புலி சிங்கம் யார்? முருகன். நம்ம அழிஞ்சிருவோம். வீரவாகுவை ஜெயிக்கிறதே கஷ்டம். நீங்கள் முருகனை குழந்தைங்கிறீங்க, வீரவாகுவை ஜெயிக்கிறதே கஷ்டம். அவன் ஒரு வார்த்தை சொன்னான். அடுத்த வார்த்தை, அண்ணா ஜெயிப்போம்னா போராடலாம், தோத்துருவோம்னா எதுக்குன்னா போருன்னு கேட்குறேன். புரியுதா? தோத்துருவோம்னா எதுக்கு போரு? ஒரு பையன் நான் ஃபெயிலாகி காட்டட்டான்னு பரீட்சை எழுதுவானா? எவனாவது ஒரு எக்ஸாமுக்கு போகிற பையன் நான் ஃபெயிலாகி காட்டுறேன்னு எக்ஸாமுக்கு போவானா? அவனுக்கு ஃபெயில் ஆயிடுவோன்னு தெரிஞ்சால் பரீட்சை எழுத மாட்டான்.
உண்டா இல்லையா? நான் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு பையன் என்கிட்ட சொல்கிறான், பரீட்சை எழுதிட்டு வந்தான், எக்ஸாம் எழுதிட்டு வந்தான், 5 எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். எப்படா எழுதியிருக்கிறேன்னா ஃபெயில் உறுதி அப்படின்னா. பிறகு கூட பரீட்சை எழுதுனேன்னு. சார் சும்மா எல்லோரும் எழுதினானோ நானும் எழுதுனேன் சார் அப்படின்னா. ஃபெயில் உறுதி அப்படின்னா. ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டான். நான் தமிழ் டீச்சராக இருந்தவன். எப்போவுமே எல்லா அரசாங்கமுமே மாணவர்களுக்கு கொஞ்சம் போனஸ் மார்க் போடுவாங்க. 35 எடுத்தால் பாஸுன்னா 28 எடுத்தாலே பாஸ் போடுவோம் நாங்கள்லாம். கவர்மெண்ட் வந்து சீக்ரெட் ஆர்டர் போடும், ஃபெயில் ஆக்கிறதுல கவனம் செலுத்தாதீங்க, பாஸ் ஆக்கிறதுல கவனம் செலுத்து. பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு எடுக்கும்போது டெய்லி இந்த ரிசல்ட்டு கொடுக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் பாஸு, எத்தனை பேர் ஃபெயில் அதிகமாக இருந்தால் காரணம் கேட்பாங்க. 1000 பேர் ஒரே இடத்துல வேல்யூஷன் பண்ணுவோம். எந்த ரூமில் வந்து ஃபெயில் அதிகமாக வருதுன்னு வந்து சத்தம் போடுவாங்க. ஒரு ரூமில் 12 பேர் இருப்பாங்க, 10 பேர் திருத்துவாங்க, 2 பேர் இதையெல்லாம் கவனிப்பாங்க. அந்த திருத்துறவங்கக்கிட்ட எனக்கு 2 மார்க் போடுங்க அப்படின்னா போட மாட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பேப்பரை வாங்கி நீதிமன்றம் வரைக்கும் பேப்பர் போயிடும். சில நேரங்களில் நீதிமன்றம் வரைக்கும் பேப்பர் போயிடும், போட மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ரஸ்க்கு சாப்பிட்றனா கூட ரிஸ்க் எடுக்கணும் அப்படிமே. எனக்கு ரஸ்க்கே வேண்டாங்குது ஒரு அம்மா. நான் ஆஃபீஸராக இருக்கும்போது 10 பேருக்கு 2 ஆஃபீஸர் போடுவாங்க. அதில் நான் ஒரு சீனியர் டீச்சராக இருந்தால் எல்லோரும் இருப்பாங்க. நான் சொல்ல வந்த செய்திக்கு வந்துடுறேன். அந்த பையன் பாஸ் ஆனதில் அவனுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு. அவன் சொல்கிறான், சார் ஃபெயில் ஆகிடுவேங்கிறதுல உறுதியாக இருந்தேன், ஆனால் பாஸ் ஆகிட்டேன் சார், எப்படி பாஸ் ஆனேன்னு எனக்கே தெரில. அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு ஒரு சொன்னால், எங்கள் அப்பா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வருவார், மார்க் ஷீட் வாங்க வரணும்ல. நான் பாஸ் ஆன செய்தியை எந்த காரணத்தை கொண்டு யார்கிட்ட சொல்லிடாதீங்க, ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடுவார். ஏன்னா நான் ஃபெயில் ஆகிடுவேங்கிறதுல யார் உறுதியாக இருக்கா? எங்கள் அப்பா உறுதியாக இருக்கிறார். இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான சம்பவம் எங்கள் தமிழாசிரியர் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். புரியுதா? அதனால் அந்த வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை. ஜெயிக்கிறோம்னா போர் செய்யலாம்னா, அழிஞ்சிருவோன்னு தெரிஞ்சு எதுக்கு போர் செய்யணும்? என்ன அழகான தர்மம். வலிமை மிக்க புதல்வர்களை, அண்ணா உன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் இழந்திருக்கிற அவ்வளவு பெரிய வீரனுங்க. உன்னுடைய பிடிவாதத்தில் உன் பிள்ளைகளெல்லாம் செத்துருக்காங்க. அதை பற்றி நீ கவலைப்படாமல் பேசிக்கிட்டே இருக்கிற. உங்கள் உயிர் என் உயிர் கவர என்னையும் கொல்றதுக்கு முருகன் காத்திருக்கிறான், உங்களையும் கொல்றதுக்கு காத்திருக்கிறான். நம்ம கவனமாக இருக்கணும். கடைசியில் சொன்னான், யார் திருந்துற மாதிரி இல்லை, சூரபன்மன் திருந்துற மாதிரி இல்லை. கடைசியில் சொன்னான் பானுகோபன், போருக்கு போகிறதுக்கு நான் பயப்படலை, ஆனால் நீங்கள் நிறைய வருஷம் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படலை. ஆனால் நீங்கள் போகிற பார்த்தா நீங்களே அழிஞ்சிருவீங்க போல தெரியுதுன்னு சொல்கிறான். சினந்து சூரபன்மனுக்கு கோபம் வந்துட்டு, சூரபன்மன் சொன்னான், உலகத்தில் அழியாதது புகழ் மட்டும்தான், நான் இந்த புகழோடையே செத்துடுறேன், யாரை விடுதலை பண்ண மாட்டேன், தேவர்களை விடுதலை செய்ய மாட்டேன். தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று, வள்ளுவர் சொல்கிறார். அது நல்லவனுக்கு சொன்னது. கெட்டவனாக இருந்து என்னங்க புகழ் வருது? இவன் சூரபன்மன் கெட்டவனாக இருந்து புகழோட வாழ விரும்புகிறான். அதாவது சூரபன்மன் வசனம் பேசுகிறான், உடம்பு ஒரு நாள் அழியும், ஆனால் உடம்பு அழிஞ்ச அன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற குறையும் அழிஞ்சிடும். ஆனால் மானத்தை விட்டோம்னா நம்ம மேலே வந்த பழி அழியாது. நம்ம எதை விடக்கூடாது? மானத்தை விடக்கூடாது அப்படிங்கிறான். சூரன், அந்த வாரியார் சொல்றார், சூரன் சூரத்தனத்தை விடவில்லைங்கிறார். சூரன் எதை விடவில்லை? சூரத்தனத்தை விடமாட்டேன் என்றார். வாழ்வு நிலையற்றது, புகழ் அழியாதது, நான் உயிரை வேணாலும் விடுவேன், அதிகாரத்தையும் மானத்தையும் விடமாட்டேன், எனக்கு கெட்ட பெயர் வரும்னு சொன்னான். உனக்கு பயம் இருந்தால், பானுகோபனே உனக்கு பயம் இருந்தால் நீ வீட்டில் போய் நல்லா தூங்கு. இது அப்படியே ராமாயணத்தில் இருக்குது. உறங்குதி எல்லியும் எனது இரவும், ராத்திரியும் பகலும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு. ராமாயணத்தில் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. உனக்கு பயம் இருந்தால் நீ போருக்கு போக வேண்டாம், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு, நானே போரை பார்த்துக்கிடுறேன், ஆனால் எனக்கு அறிவுரை சொல்கிற வேலையை மட்டும் என்ன செய்யாத அப்படின்னு. அப்போ பானுகோபன் சொல்லலாம், எல்லாம் வினை. எல்லாம் என்ன காரணம்? வினை. இந்த வினை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது, தெரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு புது கோட்பாடு. இங்கிலீஷில் கர்மா தியரிம்பாங்க, தியரி ஆஃப் கர்மா. வினை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நாம் புதிதாக வினைகளை செய்கிறோம்.
அந்த வினைக்கு சமஸ்கிருதத்தில் பேர் ஆகாமியம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. தமிழில் புதிய வினைகள். அது எல்லாம் போய் ஒரு இடத்துல சேரும். அதற்கு பெயர் சஞ்சீதம்னு பேர். அது நம்ம ஒரு பிறவியில் அனுபவிக்கிற அளவுக்கு வரும். அதுக்கு பிராரத்தம்னு பேர். சமஸ்கிருதத்தில் சொல்லி பாருங்க, ஆகாமியம், சஞ்சீதம், பிராரத்தம். இது கர்மா தியரி. ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி பேசிகிட்டு இருந்தால் புரியாது. நானும் மைக்கும் தான் இருக்கணும். எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. தெரியுது நம்ம எல்லா ஊர்லேயும் இதான் நிலைமை. அதாவது வேறு மாதிரி சொல்கிறேன். முருகர் உங்களை கூப்பிட்டு விடுறாரு. இப்படி சொல்கிறேன், முருகர் உங்களை கந்தமான பர்வதத்திலேருந்து கூப்பிட்டு விடுறாரு. உங்களுக்கு ஒரு தபால் வருது, லார்ட் முருகா அனுப்புனர். உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு ஒரு தபால் வருது. உடனடியாக கந்தமான அல்லது பழனிக்கு வரவும்னு வச்சுருங்களேன். பழனி மலைக்கு வரவும் முருகர் சொல்கிறார், இதுவரை நீ செய்த வினைகள் 1000 அப்படிங்கிறார். சரி முருகா சொல்லுங்க. 1000ஐயும் ஒரே பிறவியில் அனுபவிக்க முடியாது. அந்த 1000க்கு சேர்த்து பேர் சஞ்சீதம். அது நீயே செய்தது. அதில் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கு. அதில் ஒரு 100 மட்டும் தர்றேன். அதை நீ இந்த பிறவியில் அனுபவிச்சுக்க. ஒரு பிறவிக்கு 100னா எத்தனை பிறவி வரணும்? 10 பிறவி வந்தால் போதும் இல்லை? நீ பிறந்து அனுபவிச்சிக்கன்னு முருகர் சொல்கிறார். முருகர் அந்த நம்ம செய்த எல்லா வினையில் ஒரு 100% தந்து நம்மளை பிறக்க வைக்கிறார். நாம் அதை அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது புதுசாக புது வினைகளை செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். அதுக்கு பேர் தான் ஆகாமியம். தமிழில் புது வினைன்னு பேர். பழைய வினைகளை அனுபவிக்கிறோம், புதிய வினைகளை சம்பாதிக்கிறோம். அதையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் வீடு, உங்கள் வீட்டுக்கு மத்தியில் ஒரு காம்பவுண்ட் சோறு, பக்கத்து வீடு. பக்கத்து வீட்டில் இருக்கிற மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே விழுது. நீங்கள் தான் கூட்டி பெருக்க வேண்டி இருக்குது. அதே பெரிய சண்டையாக வருது. நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன செய்றீங்க? உங்கள் 2 பேருக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டினுடைய குப்பையெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே விழுது. இது நீங்கள் பார்க்குறீங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு பார்க்குறீங்க. இது இப்படி பார்க்கணுங்கிறது உங்களுடைய இந்த பிறவி வேண. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவங்கள கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு சண்டையை போடுறீங்க. அதில் என்னது உருவாகும்? அதில் புதுசாக வினைகள் உருவாகும். நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா, பழைய வினைகளை அனுபவிக்கும் போது புதிய வினைகளை சம்பாதிக்கக்கூடாது. இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. எனக்கு சொல்ல தோணுது சொல்கிறேன். புரியுதா? பழைய வினைகளை ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னா உடனே ஒரு முடிவுக்கு வந்துடணும். இந்த பிறவி, இந்த கிழமை, இத்தனை மணிக்கு அவங்ககிட்ட நம்ம திட்டு வாங்கணுங்கிறது தலையெழுத்து. நாம் செஞ்ச வேணை. நீங்கள் பதிலுக்கு திட்டினீங்கன்னா அது எதா மாறிடும்? புது வினையாக மாறி சஞ்சீதத்தில் ஸ்டோர் ஆகி பிராரத்தத்துக்கு அனுபவமாக வந்துடும். இதுக்கு பேர் கர்மா தியரி ஆஃப் கர்மா. எங்களுக்கு என்ன சார் அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா, டெய்லி வர்றதை நம்ம செஞ்ச வேணா வருது, நாம் அதை என்ன செய்வோம்? அனுபவிப்போம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் ஒரு பையனை பார்த்து நான் சொன்னேன், கிராமத்து பசங்க படிக்கவே மாட்டானுங்க. நான் சொன்னேன், நான் செஞ்ச வேணா யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்திருக்குது அப்படின்னு. யாரை பார்த்து? அந்த பையனை பார்த்து சொன்னேன். அவன் சொல்கிறான், நான் செஞ்ச வேணா யூனிஃபார்ம் போடாமல் வந்திருக்குன்னு என்னையே சொல்கிறான். நான் செஞ்ச வேணா யூனிஃபார்ம் போடாமல் வந்திருக்குது அப்படிங்கிறான். கிராமத்து பசங்க அந்த மாதிரி சேட்டை நிறைய பண்ணுவாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு இப்படி வேஷ்டியில் தான் போவேன். நீங்கள் கேரள மக்கள்லாம் பாராட்டணும். இன்னும் நம்முடைய பாரம்பரிய உடையில் இருக்கிறீங்க. அங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் நவநாகரிக உடைக்கு போயிட்டாங்க. என்னுடைய மகனே அப்படி தான் இருக்கிறார். வேஷ்டி கட்ட தெரில. அந்த ஒட்டிக்கோ கெட்டிக்கோன்னு ஒருத்தன் புதுசாக வந்திருக்கிறான். அவன் விற்கிறதுக்கு நம்மளால் தான் சிக்கியிருக்கிறான். வேஷ்டி கட்ட தெரியலைன்னா அவன் வீரம் கிடையாது. புரியுதா? எங்கள் அப்பா சொல்லுவார், வேஷ்டியை கட்டுற முறையில் கட்டின பிறகு வேஷ்டியை இழுத்தா கிளியணுமே தவிர வேஷ்டி நிறுத்தக்கூடாது. அதுதான் வேஷ்டி. அப்படி கட்ட சொல்லி தருவார். அப்படி போட்டு கட்டி 2 சுருட்டி விட்டால் வேஷ்டி எடுத்தால் கிளியணும். வேஷ்டி அவ்வளோக்கூடாது. தமிழர்களுக்கு வேஷ்டி கட்டவே தெரியல. அதுக்கு ஒருத்தன் வந்தான், ஒட்டிக்கோ கட்டி. அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் ஒன்று கண்டுபிடிச்சான். ஆனால் கேரள மக்கள் அந்த பாரம்பரியத்தில் என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. எதுக்காக வேஷ்டிக்கு போகணும்? என்ன சொல்லிட்டு இருக்கும்போது வேஷ்டிக்கு வந்தேன். நான் ஸ்கூலுக்கு பெரும்பாலும் வேஷ்டியில் தான் போவேன். ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கு வேஷ்டியில் தான் போவேன். வினையில் இருந்தால் வர வேஷ்டியில் தான் போவேன். எஜுகேஷன் ஆஃபீஸர் வரும்போது வேஷ்டியில் போகக்கூடாது. டிபார்ட்மெண்ட்டில் நான் வேஷ்டியில் தான் போவேன். என்ன வந்தாலும் பரவாயில்லன்ட்டு போவேன். ஏன்னா அவங்க ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டியது வரும்.
ஃபேண்ட்டு போட்டால் சாரும்பாங்க, வேஷ்டி கட்டினா ஐயாம்பாங்க. நான் வேணும்னே வேஷ்டியில் போவேன், ஐயா வாங்கம்பார் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஒரு எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, வேஷ்டி வெள்ளை, சட்டை வெள்ளை, தயிர் வெள்ளை, தயிர் பாக்ஸு வெள்ளை, பேக்கு வெள்ளை அப்படிம்பாங்க. நான் சொன்னேன் மனசு மட்டும்தான் கருப்பாக இருக்குது அப்படின்னு. எல்லாமே வெள்ளையாக இருந்தாலும் எது கருப்பாக இருக்குது? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னாரு வள்ளலார். ஒரு தடவை நான் வேஷ்டியை கட்டிட்டு அந்த எங்கள் பள்ளியில் 3 மாடி கட்டிடம், நீங்கள் அந்த கொழும வழியாக முருகன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், குமாரலிங்கம்னு ஒரு ஊர் வரும், அங்கே தான் இருந்தேன் 18 வருஷம். மாடியிலேருந்து மாடிப்படியில் வேகமாக இறங்கி வந்தேன். ஒரு பையன் சொல்கிறான், மற்ற பையன்கிட்ட ஒரு 5-6 பேர்கிட்ட உசுப்பேத்தி ரணகலப்படுத்துகிறானுவன், ஐயா நடந்து வந்தார் நான் ரஜினி மாதிரி அப்படின்னா. நான் இவனு சொல்லிட்டானுங்கிறதுக்காக ரஜினி மாதிரி நடக்க ட்ரை பண்ணேன். அடுத்து சொல்கிறான், ஐயா வயசாகிட்டு ரிட்டையர்ட் ஆகிற வயசு விழுந்து கிடக்காதீங்க அப்படிங்கிற. அடுத்த செகண்டு பார்த்துட்டானுங்க, வயசாகிட்டு ரிட்டையர்ட் ஆகிற வயசுக்கு வந்தாச்சு, ரஜினி என்னது ஸ்டைல் பண்ணுறேங்கிற பேரில் விழுந்து கிடக்காதீங்க, கவனமாக மெதுவாக நடந்து வாங்கங்கிறான். என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அந்த கிராமத்து பசங்க. அதையெல்லாம் நாங்கள் சமாளித்து ஆயிரக்கணக்கான பசங்களை வளர்த்து விட்டோம். இவங்கெல்லாம் என்னுடைய மாணவர்களை பலரை சந்திச்சிருக்கிறீங்க, பல மாணவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. பாடத்துக்கு வருவோம். வினை என்ன தெரிஞ்சுதா? நீங்கள் வினை வரும்போதெல்லாம் இறைவனை நினைக்கணும். புதிதாக எந்த ஒரு வினையையும் நாம் சம்பாதிக்க கூடாது. அதுக்கு பேர் தான் விதியை வெல்லுதல். விதியை மதியால் வெல்லலாம்பாங்க. இது நான் சொன்ன டெக்னிக்கு தான். புது வினை சம்பாதிக்கக்கூடாது. யாராவது திட்டினாங்கன்னா சரிங்க, நான் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குறேனுங்க, நீங்கள் புதுசாக ஏதாவது பேசுனீங்கன்னா அது புது வினையாக மாறிடும். ஒரு அடி அடித்தால் கூட நம்ம திருப்பி அடித்தா அது புது கணக்கில் வந்துடும். அடிக்காமல் இருக்கணுமான்னு கேட்கக்கூடாது, ஆனால் புது கணக்குக்கு வரும். உங்களுடன் சேர்ந்து யான் போர் செய்கிறேன் அண்ணா என்று பானுகோபன் சொல்கிறான். அண்ணன் அல்ல, மகன் சொல்கிறான். பானு வேல்படை விட்டான், வீரவாகு தேவர் 1000 கோடி அம்புகளை விட்டார், முருகர் தந்த வாழ்படையை விட்டார், பானுவின் பிரம்மாஸ்திரத்தை அது வீழ்த்தியது. வீரவாகு தேவர் எல்லாம் போர்க்களத்தில் இருக்கிறாங்க. பானுகோபனுடைய தோளை வீரவாகு தேவர் வெற்றாரு. வீரவாகு தேவர் பானுகோபனுடைய தலையை வெட்டிட்டார். யார் முடிவுக்கு வந்தா? பானுகோபன் முடிவுக்கு வந்துட்டார். வீரவாகு தேவர் முருகர்கிட்ட வந்தார். வீரவாகு தேவர் முருகர்கிட்ட வர்றார். யாரை கொன்றுவிட்டு? பானுகோபனை கொன்றுட்டு வந்தார். போர்க்களத்தில் அழிச்சிட்டு வந்தார். வந்த உடனே முருகர் கேட்டார், வீரவாகு செயற்கரிய செயலை செய்திருக்கிறார், என்ன வரம் வேண்டாலும் வாங்கிக்கிடுங்க அப்படின்னார். என்ன வரம் வேண்டாலும் வாங்கிக்கிடுங்கன்னார். அப்போது இந்திரன் பயந்துக்கிட்டு நின்னாராம். ஏன்னா இந்திர பதவியை கேட்டால் அவர் பதவி போயிடும். இந்திர பதவி வேண்டாம், படைக்கும் கடவுள் வேலை வேணுமான்னு கேட்டாராம், அதுவும் வேண்டாம். காக்கும் திருமால் வேலையை செய்கிறீங்களான்னு கேட்டாராம், அதுவும் வேண்டாம். என்னதான் வேணும்னு கேட்டார். சாலனின் பதத்து அன்பையே வேண்டும். எனக்கு முருகா உன் திருவடியில் எனக்கு என்ன இருந்தால் போதும்? அன்பு இருந்தால் போதும்னா. இந்த செய்தியை கொஞ்சம் அதிகமாக உள்வாங்கிக்கிடுங்க. சாமிக்கிட்ட என்ன கேட்கணும்? உன் மேலே எனக்கு அன்பு இருக்கணும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டழி வண்ண படித்தன்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீட்டற்கே சென்றுவதாய் கோத்தும்பி. கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர் தமிழில் வரலாறுல பெரிய புராணத்தில் வர்றார். சிவபெருமானிடத்தில் ரொம்ப அன்பு காட்டினதில் முக்கியமானவர் யார்? கண்ணப்ப நாயனார். இறைவனிடத்தில் டெய்லி வேண்டணும். சைவ சமய ரகசியங்களை எல்லாம் நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் மனசில் செட் பண்ணிவிடுங்க. கோயிலில் உன் மேலே எனக்கு அன்பு வேணும்னு இறைவன்கிட்ட கேட்கணும். இறைவன் மேலே அன்பு வந்தாலே நமக்கு இந்த நிலையற்ற பொருட்கள் மேலே எது போயிடும்? தேடுதல் போயிடும். நிலையற்ற பொருட்களை தேடுவதை நாம் என்ன செஞ்சிருவோம்? குறைச்சிருவோம். ஒரு மன்னனிடத்தில் ஒரு முனிவர் போனார். ஒரு மன்னரிடத்தில் ஒரு முனிவர் போனார். அந்த முனிவர் பெரிய ஞானியாக இருக்கிறதுனால மன்னர் சொன்னார், நீங்கள் எனக்கு ராஜகுருவாக இருங்க அப்படின்னார். அரண்மனை குருவாக இருங்கன்னார். இந்த மன்னருடைய நேரம், இந்த குரு வந்த ஒரு வாரத்தில் போர் வந்துச்சு. அரண்மனையில் இந்த குருவை நல்லா பார்த்துடுங்க, அவரை யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் போருக்கு போகிறேன்ட்டு போயிட்டார். இந்த முனிவர் என்ன செய்தார்னா பயங்கர சேட்டை.
என்ன பண்ணுறாருன்னா, ராஜா ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறாரு, ராஜாவுடைய நகை எடுத்து போடுறாரு, ராஜாவுடைய சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்துடுறாரு. அதுவும் ஒழுங்காக உட்காந்துருக்கிறாருன்னா டீ கடையில் குத்த வச்ச மாதிரி எந்திரிச்சுன்னு செய்கிற காலமடக்கி சிம்மாசனத்தில் உட்காந்துடுறாரு. சேட்டைன்னா அளவு கிடையாத சேட்டை. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. யாருடைய உத்தரவு? மன்னன் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு? அவரை ஒன்றும் சொல்லக்கூடாதுன்ட்டார். போர் முடிஞ்சு மன்னர் வந்த உடனே பற்ற வச்சுட்டானுங்க, மன்னர்கிட்ட பற்ற வச்சுட்டாங்க. மன்னர் சொன்னார், நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல, அரண்மனையை விட்டு வெளியே போயிருங்கன்னாரு மன்னர். சரி நான் போகிறேன்னு சொல்லி போகும்போது ராஜாவினுடைய கையை பிடிச்சிக்கிட்டே போனார். யார்? துறவி. மன்னன் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் துறவியை உதற அளவுக்கு வீரம் இல்லை. துறவி சன்னியாசி, வீர சன்னியாசி, யோக சன்னியாசி. அவர் பிடியிலிருந்து நழுவ முடியல. யாரால்? மன்னனால் முடியலை. ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போனார். ராஜா டென்ஷன் ஆகி தன் முழு பலத்தை காட்டி கையை உதறி விட்டுட்டார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டார் மன்னர்கிட்ட. நான் உங்களோடு வர முடியாதுன்னார். ஏன்னு கேட்டார். அரண்மனை இருக்கிறது, அங்கே நிறைய பணம் இருக்கிறது, நிறைய பொறுப்பு இருக்கிறது, மகன் இருக்கிறான், பேரன் இருக்கிறான். பேரன் இருக்கிறான்னு எனக்கு 2 பேத்தி இருக்குது, அது மாதிரி பேரன் இருக்கிறான், குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறான், பகைவர்கள் இருக்கிறான் அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ தான் அந்த துறவி ஒரு பாடம் நடத்தினார். இந்த பாடம் புரியுதான்னு பாருங்கள். அந்த துறவி சொன்னார், உன்னுடைய நகையை நான் போட்டேன், உன்னுடைய ட்ரெஸ்ஸை நான் போட்டேன், உன் சிம்மாசனத்தில் நான் உட்கார்ந்தேன், புரியுதா? உன்னுடைய சிம்மாசனத்தில் நான் உட்கார்ந்தேன், உன் அதிகாரத்தை நான் பண்ணினேன். ஆனால் நீ விட்டுருன்னு சொன்ன உடனே யார் விட்டா? உன்னால் விட முடியாது அப்படின்னு. நீ விடுன்னு சொன்னோன்னு நான் விட்டேனல்ல, ஆனால் யாரால் விட முடியாது? உன்னால் விட முடியாது. இதுதான் யாருக்கும் வித்தியாசம், உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். மன்னனுக்கும் துறவிக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான் அப்படின்னா. மன்னன் திரும்பவும் அவர் அரண்மனை கூட்டு போயிட்டான். ஆள் விவரமான சாமியாராக இருக்கிறார், புத்திசாலி சாமியாராக இருக்கிறான்னு கூட்டு போயிட்டான். உலகத்தில் எதை வேணாலும் அடையலாம், ஆனால் அதை விடுகின்ற தைரியம் இருக்கணும். அதை விடுற தைரியம் நமக்கு வராது. ஒன்று அடைஞ்சால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம். விடுகிற தைரியம் இருக்கணும். ஒன்றை அடைகிற தைரியம் இருக்கணும், விடுகிற தைரியம் இருக்கணும். நான் என்னுடைய பாடங்களை நடத்துறதுக்கு ஈரோடு, கரூருக்கெல்லாம் போகிறேன். இங்கே டெய்லி ஒரு காரில் வர்றோம். இன்றைக்கி ஒரு நண்பர் காரு, நேற்று ஒரு நண்பர் காரு, எல்லாம் எங்களுடைய குழுவை சேர்ந்தவங்களுடைய காரு. என் காரில் நேற்று வந்தோம். டெய்லி ஒரு காரில் வர்றோம். முதல்ல பஸ்ஸில் போனேன். ரெண்டாவது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பழைய கார் வாங்கி போனேன். நேற்று நான் வந்தது என்னுடைய மகன் காரு. என்னுடைய மகன் காரில் வண்டியை ஓட்டுறவங்களால நிறைய ரிப்பேர் வந்துடுச்சு. வெறும் உன் கார் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ பஸ்ஸில் தான் போகிறேன். முதலேருந்து முடிங்க தொடங்கின இடத்துக்கே போயிட்டேன். பஸ்ஸில் போனேன், 1 லட்ச ரூபா காரில் போனேன், 7.5 லட்ச ரூபா காரில் போனேன். இப்போ எதில் போகிறேன்? எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் நாம் தயாராக இருக்கணும். நான் பஸ்ஸில் போய் பழகிட்டேன், என்னால் முடியாது. காரில் போய் பழகிட்டேன், முடியாது. எல்லாத்துக்குமே நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுத்தார். சரியா? அதனால் முருகன் என்ன வேணும்னு கேட்டார். யாருக்கிட்ட? வீரபாகு தேவர்கிட்ட. உன் மேலே அன்பு இருந்தால் போதும். இப்போவே முருகர் வந்து நம்மக்கிட்ட ஏன் அப்படி கேட்க மாட்டேங்கிறாரு? நான் ஒரு நியாயமான கேள்வி கேட்குறேன். இந்த முருகர் வந்து நம்மகிட்ட கேட்கலாம்ல என்ன வேணும்னு. நாம் அப்படி கேட்க மாட்டோம். என்ன கேட்க மாட்டோம்? அன்பு வேணும்னு என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். நாம் யாராவது கேட்போம் என்று தெரிஞ்சால் யார் வந்துடுவா? முருகர் வந்துடுவார். நாம் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லிஸ்ட்டு மாதிரி ஒன்று வாசிப்போம். ஒரு 5000 சதுர அடியில் ஒரு வீடு வேணும். தமிழில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கோயில் வாசலில் ஒருவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான், கண்ணு தெரியாதவனுக்கு. நம்ம கோயில் வாசல்லையே 30 வருஷமாக பிச்சை எடுக்கிறான்ட்டு சாமி அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு தெரியாமல் கேட்டு விட்டார். அவன் சொன்னான், எனக்கு சொந்தமான மாளிகையில் 7 அடுக்கு கொண்ட மாளிகையில் நான் என் மனைவியோட இருக்கணும். என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைக்கு தங்க கிண்ணத்தில் பால் கொடுக்கணும்னா. ஏண்டா என்ன வேணும் தானடா கேட்டேன். கேட்டது பாவமாடா. எனக்கு சொந்தமான 7 மாடி அரண்மனையில் நான் என் மனைவியோடு இருக்கணும். என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைக்கு தங்கத்தட்டில் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அவர் கேட்டார், உனக்கு கல்யாணம் ஆகிட்டானார்? இல்லைன்னா. ஒரே ஒரு அப்ளிகேஷனில் 7 அப்ளிகேஷனுங்க. ஒரு அப்ளிகேஷனில் 7 அப்ளிகேஷன் வச்சுருக்கிறான். உனக்கு கண்ணு தெரியுமான்னு கேட்டார். ஓ, அதனால தான் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், என் மனைவி தங்க கிண்ணத்தில் சாப்பாடு கொடுக்குறத நான் 2 கண்ணால் பார்க்கணுன்னா. ஏன்டா 2 கண்ணுன்னு சொல்கிறான்னு கேட்டார். 2 கண்ணுமே தெரியாது.
கல்யாணம் ஆகிட்டானார், இல்லை. வீடு இருக்கா, இல்லை. கல்யாணம் ஆகினா குழந்தை இல்லை. காசு இருக்கா, இல்லை. ஒரு அப்ளிகேஷனில் எத்தனை அப்ளிகேஷன் வச்சான். அதனால தான் முருகர் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறார். கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கண்ணதாசன் சொன்னார், கடவுள் ஏன் நம்ம நாயன்மார்கள் வந்தபோது வந்த கடவுள் இப்போ ஏன் வரமாட்டேங்கிறாரு. அவர்கள் நம்மை போல கேட்கலை, அவர்கள் மற்றவர்களுக்காக கேட்டார்கள். நாம் யாருக்காக கேட்குறோம், நமக்காக. நாளைக்காவது அப்படி வர்றாரான்னு பார்க்கலாம் முருகர், புரியுதா. அதனால் எனக்கு அந்த வரம் போதும் என்று கேட்டான். வாரியார் சொன்னார், பிரகலாதன் பிரகலாதன்ட்ட நரசிம்மர் என்ன வேணும்னு கேட்டாராம், பக்தி கேட்டானா. ஆனால் வீரபாகு தேவர் என்ன கேட்குறாரு பாருங்க, அன்பு கேட்க. அதாவது நான் உன்னை அடைவதற்கு தேவையான அன்பு. அந்த ரெண்டும் ஏகதேசம் ஒரே விண்ணப்பம் தான் என்று கேட்டான். அது கச்சியப்பர் சொன்னார், முத்தியை விட பெரிய வரமா அது. எதை விட பெரிய வரம், முத்தியை விட பெரியதுன்னு சைவத்தில் சொல்லக்கூடாது. ஆனால் கச்சியப்பர் சொல்கிறார், முத்தியை விட பெரிய வரமா அந்த வரம். அதை கேட்டார். உனக்கு அது தந்தனம். யார் சொல்கிறா, முருகர். முருகர்கிட்ட கேட்டு எந்த வரமும் ஃபெயிலியர் ஆகாது. யாம் இருக்க பயமே என்று சொல்கிறது தான் முருகர். முருக பக்திங்கிறது நான் மைக்கில் பேசுகிறதுக்காக வந்தேன் நினச்சிடாதீங்க. எங்கள் அப்பா எனக்கு இந்த வயசில் ஊட்டினது. திருச்செந்தூரில், எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூர் 30-40 கிலோமீட்டர் தான். பாத யாத்திரையாக போவார் எங்கள் அப்பா திருச்செந்தூர் திருவிழாக்கள் அனைத்துக்கும். இந்த வயசில் ஊட்டின முருக பக்தி அது மறந்து போச்சு. நான் சிவனை பேசி 25 வருஷமாக மறந்து போச்சு. இப்போ நீங்கள் அதை திரும்ப ஞாபகப்படுத்தியிருக்கிறீங்க. கந்தபுராணம் சிவன் விஷயங்களையே பேசி எது மறந்து போச்சு. அது இப்போ இதை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நல்ல பள்ளியில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்ல பள்ளியில் படிச்சிருக்கிறோம். பிள்ளினா என்ன அர்த்தம், பிள்ளினா என்ன அர்த்தம் தெரியல. சரி, நல்ல பள்ளின்னு வச்சுக்கலாம். ஓ சரி, ஆமாம். அதனால் உனக்கு அந்த வரத்தை தந்தோன்னு சொன்னார். அதாவது உன்னால் நம்பி இருந்தேன், உன் அறிவுரை கேட்கவில்லை, உனக்கு அது தந்தனம்னு கொடுத்துட்டாரு. இப்போ யார் அழுறா, இவன் யார் அழுகிறா, பானுகோபன் இறந்ததற்காக யார் அழுறா, சூரபன்மன் அழுறான். மகன் இறந்ததுக்கு அழுறான். மகன் இறந்ததுக்கு இந்த இடம் ரொம்ப சோகமான இடம். இப்படியெல்லாம் சூரபன்மன் அழுவானே நம்ம நினைக்க மாட்டோம். உன்னை தான் நம்பி இருந்தேன், உன்னுடைய அறிவுரையே நான் கேட்கலை. நான் மட்டும் இருந்து நான் தர்மத்தை கடைப்பிடித்து என்ன ஆக போகிறது இனிமேல் அது சொல்கிறான். நான் இருந்து தர்மத்தை கடைப்பிடித்து என்ன போகிறது. தேவர் உனக்கு அஞ்சு இருந்தனர். மால் அவன் சொல்கிறான், பானுகோபா நீ போர்க்களத்தில் இறந்துட்ட, இனிமேல் திருமால் நல்லா நைட்டில் தூங்குவார். ஏன்னா அவன் தூக்கத்தில் யார் வருவாங்களாம், பானுகோபன் அடிக்கிற மாதிரியே இருக்குமா. யாருக்கு, திருமாலுக்கு. இது நல்லா தூங்குவார். சூரியன் சந்தோஷமாக இருப்பான். அதாவது ஒரு வார்த்தை சொன்னால், பானு எல்லாரும் இறக்கும்போது நீ ஆறுதல் சொன்ன, இப்போ எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்க, அண்டத்தையே ஆள்பவன் நான், என் கண்ணீர் துடைக்க யாரும் இல்லை. பாருங்க, அதாவது நான்கிற எண்ணத்தில் நாம் தேவையற்றதை செய்தால் நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்குமா. சொல்கிறான் பாருங்க, அண்டத்தை ஆள்பவன் நான், என் கண்ணீர் துடைக்க யாருமே இல்லை சொல்லி அழுறான். அழியா வரம் பெற்றது தவறு. அவன் சொல்கிறான், செத்துடலாமான்னு நினைக்கிறேன், ஆனால் அழியா வரம் வாங்கியிருக்கிறேன், சாக முடியலைங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கொடு. வரமே அவனுக்கு எதா போச்சு, சாபமாக போயிடுச்சு. செத்து விடலாமா என்று நினைக்கிறேன், சாகவும் முடியவில்லை. வீரவாகு தேவரை கொல்ல, அவன் கோபம் யார் மேலே வருது, வீரவாகு தேவர் மேலே வருது என்று முடிவு செய்கிறான். எதிரிகள் என் தம்பிக்கு இரையாக வேண்டும், நீங்கள் சிங்கமுகனை அழைத்து வாருங்கள்னு சொல்கிறான். சிங்கமுகன் போர்க்களத்துக்கு வருகிறான். சிங்கமுகனை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. தாரகன் ஏற்கனவே இறந்துட்டான். சிங்கமுகனை அழைச்சிட்டு வர சொல்கிறான். சிங்கமுகன் பகுதியை நாம் தொடங்கி விட்டோம்னா நாளைக்கு அப்படியே உள்ளே போய் சூரன் பெற்ற பெருவாழ்வுக்கு நம்ம வர்றதுக்கு சரியாக இருக்கும். சரியா? அந்த சிங்கமுகனை அழைச்சிட்டு வர்றாங்க. 1000 தலை 2000 கைகள். சூரன் ரொம்ப தீயவன், ஆனால் சிங்கமுகன் ரொம்ப நல்லவன். நிறைய அறிவுரை சொல்லி யார் கேட்கவே இல்லை. முருகனுடைய பெருமையை
கந்த புராணத்தில் அதிகமாக பேசினது யார்? சிங்கமுகன் தான். முருகனுடைய பெருமையை அண்ணனுக்கு சொல்லி பார்த்தான், எதுவுமே கேட்கலை. முருகன் பெருமையை இவனைப் போல சூரனிடம் யாரும் கூறவில்லை. சூரனின் துணையால் சிங்கமுகன் மட்டுமே இப்போ இருக்கிறான். எல்லாரும் இறந்துட்டாங்க, யார் மட்டும்தான் இருக்கா? மட்டும் இருக்கிறான். வந்து அண்ணனுடைய காலில் விழுந்தான். முருகனை அவன் சொல்கிறான், திரும்பவும் சொல்கிறான், முருகனை கடவுள் கடவுள்னு நான் சொன்னேன், நீ குழந்தை குழந்தைன்னு சொன்னான், இப்போ எல்லாமே போச்சு. முருகனை பாலன் என்றீர்கள், என் அறிவுரை கேட்கவில்லை, உங்களுக்கு சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை அப்படின்னா அப்படி சொல்கிறார். அதாவது பாலன் என்று எண்ணினை படுவது ஓர்கிலை, விதியை யார் வெல்லும் நீரினார். அவன் வாயால் சொல்கிறான், எதை வெல்ல முடியாது? விதியை வெல்ல முடியாது. இப்போ நாம் செய்த வினைகளை எல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும். நான் வினை செஞ்சிட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் செஞ்ச வினையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்னா, வழிபாடு நல்லா செய்தால் அனுபவிக்க வேண்டியதில்லை. நம்ம இடையில ஒரு நாள் சொன்னோம், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசரில் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே சொல்கிறார்ல. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உடமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே, நல்ல அடியாருக்கு மிகவே, அவை நல்ல 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 அடியாருக்கு மிகவே. நல்ல அடியாருக்கு வினை கிடையாது. இப்போ நான் இன்னொரு ஈஸியான ஒரு ரூட்டு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமல வினையை செஞ்சிட்டேன் சார், ஒன்று அனுபவிக்கணும், அனுபவிக்க முடியலை அப்படின்னா வழிபாடு செஞ்சால் போயிடும், வழிபாடு செஞ்சால் போயிடும். அதைத்தான் இந்த மந்திரம் சொல்லுது. ஞானசம்பந்தர் ஒரு மந்திரம் சொன்னார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தெரிவில் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். சாமிக்கு வேலை செய்தால் வினைகள் போயிடும், தெரிஞ்சு வச்சுடுங்க. ரொம்ப துன்பம் வருதுன்னா நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறதும் ஒரு வேலை தான். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கலாம். இங்கே வந்து ஏதோ சாமி வேலை தான் இல்லைனாலும் வழிபாடாவது செய்யலாம். அதை செய்தால் நாம் செய்த வினைகள் நம்மை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது சமண பௌத்தம். வழிபாட்டினால் வினையை அனுபவிக்காமலே தப்பிச்சிடலாங்கிறது நம்முடைய இந்து தர்மம். அதனால் நீங்கள் வழிபாடு நிறைய செய்யுங்க. சித்தி விநாயகரை வணங்குங்க, முருகரை வணங்குங்க, சிவனை வணங்குங்க, சக்தியை வணங்குங்கள், எல்லா சாமியையும் வணங்குங்க. கந்த சாமியை வணங்குங்க, வந்த சாமியை வணங்குங்க, சொந்த சாமியை வணங்குங்க, எந்த சாமியை வேணாலும் வணங்குங்க. ஆனால் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. பக்தியினுடைய ரகசியம் இதுதான். கோயில் வழிபாடு, கோயிலுக்கு நம்மால் முடிந்த வேலை, வீட்டில் பூஜை மறந்துடாதீங்க. வீட்டில் பூஜை பண்ணணும், கொஞ்ச நேரமாவது வீட்டில் பூஜை பண்ணணும், கொஞ்ச நேரமாவது அமைதியாக உட்கார்ந்து யாரை நினைக்கணும். அந்த நினைக்க தெரியலன்னா அந்த சாமி பேரை அமைதியாக சொல்லணும். ஓ முருகா, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி அப்படி சொன்னால் கூட போதும், அதுவே நினைத்தல் தான். அதையெல்லாம் நாம் பழகணும். முருகனை பால் அதெல்லாம் அறிவுரை சொன்னான். வினையை நாம் வெல்ல முடியாது. அண்ணா இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளம் வர்றதுக்கு முன்பு என்ன போடலாம்? அணை போடலாம். இப்போ என்ன வந்துட்டு எல்லாமே வந்தாச்சு. அதாவது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்கிறான், அண்ணா நான் உங்களுக்காக போருக்கு போகிறேன், ஆனால் உறுதியாக நான் என்ன செய்ய மாட்டேன். நான் என்னையும் முருகனுடைய நானும் போர்க்களத்தில் அழிய வேண்டியது வரும். நீங்கள் அழியாது இருக்கிறதுக்காக தேவர்களை விடுதலை பண்ணிடுங்க அண்ணா அப்படின்னா. யாரை விட முடியாதுன்ட்டான்? தேவர்களை விடுதலை செய்கின்ற எண்ணமே எனக்கு இல்லை என்று சொன்னான். முருகர் வந்து இப்போ போருக்கு தயாராகிட்டாங்க. சிங்கமுகன் வர்றாருன்னா முருகர் ரெடியானார். சரியாக 6 நிமிடம் நிறைவு பண்ணிடுவோம். ஏன்னா கலை நிகழ்ச்சிக்கு 8 மணிக்கு தொடங்குறாங்கல்ல, அவங்க நேரத்தை அவங்ககிட்ட கொடுக்கணும். இன்னொருவருடைய நேரத்தை எடுத்துக்கொள்வதும் திருட்டும்பாங்க தமிழில். அதுவும் ஒரு வகையான திருட்டு தான். 8:01 வரைக்கும் பேசுனா அவங்களுடைய 1 நிமிடத்தை திருட்டி இருக்கும்.
புரியுதா? அதை செய்யக்கூடாது, அந்த தப்பை செய்யக்கூடாது. அவங்களுக்கு ஒதுக்க நேரத்தை அவங்ககிட்ட கொடுக்கணும். நாளைக்கு ஏதோ 6 மணிக்கு சொற்பொழிவு, நாங்கள் வந்துடுவீங்களா எல்லோரும்? சாமி யாரோ சொன்னாங்களே நாளைக்கு ஜண்ட வாத்தியம் இருக்குது, 6 மணிக்கு சொற்பொழிவுன்னு சொன்னாங்க. அப்படி தானே சாமி? அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு தொடங்கி 7:30க்கு முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதை கேட்டுக்கிடுங்க. பிறகு நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்துருங்க எல்லாரும். முருகர் போர்க்களத்தில் சிங்கமுகனை அழிப்பதற்காக முருகருக்கு தேர் ஓட்டுவது வாயு பகவான். வாயு பகவானால் முருகர் வந்தார். வீரபாகு தேவர் அங்கு நடந்த மாயப்போரையெல்லாம் தடுத்தார். வீரபாகு தேவருக்கும் சிங்கமுகனுக்கும் போர் நடந்தது. வீரபாகு தேவரை பார்த்து சிங்கமுகனுக்கு கேட்டால், நீ யாருன்னு கேட்குறான். யாரை பார்த்து? அவர் சொல்கிறார், நான் முருகனுடைய தம்பிங்கிறாரு. நான் முருகனுடைய அடிமை, நான் தான் உங்கள் நகரத்துக்கு தூதுவனாக வந்த நினைவில்லையான்னு கேட்குறாரு. சிங்கமுகன் சூலப்படை விடுகிறான், வீரபாகு ஆழ்படை விடுறாரு. சிங்கமுகனுடைய தேர்ப்பாகன் தலையை வீரபாகு துண்டித்தார். இருவரும் விற்போர் செய்தார்கள். ஒரு ஒற்றன் சிங்கமுகனிடத்தில் வந்து முருகர் வர்றாரு, முருகர் போர்க்களத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற செய்தியை சிங்கமுகனிடத்தில் வந்து சொல்கிறான். அந்த இடத்துல ஒரு பாடல் சொல்லுகிறதுக்கு அந்த கச்சியப்பர் ஒரு பாட்டு சொல்கிறார். மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்கண்ணன் புதல்வன் வந்தான், மேவலர் மடங்கள் வந்தான், வேல்படை வீரன் வந்தான், எவரும் தெரிதல் தேற்றாது இருந்திடும் ஒருவன் வந்தான், தேவர்கள் தேவன் வந்தான் என்று இசைக்கருவிகளெல்லாம் முழங்குது. யார் வர்றா போர்க்களத்திற்கு? முருகரே வர்றார். யாரை அழிக்க? சிங்கமுகனை அழிக்கிறதுக்காக வருகிறார். சிங்கமுகாசுரன் படையுடன் எதிர்த்தான். அந்த வீரத்தை காட்டுகிறான். இந்த சிங்கமுகன் போரை பார்க்கிறதுக்கு சூரபன்மனுக்கு ஆசை. அவனுடைய அரண்மனை பக்கத்தில் தான் போர் நடக்குது. அரண்மனையிலலாம் ஒரு கோபுரம் இருக்குமல்ல, நம்ம புராண படங்கள்லாம் பார்க்குறோம்ல, அந்த கோபுரத்தில் வந்து நின்று எதை பார்க்குறான்? போரை பார்க்குறான். தம்பி போடுற சண்டையை பார்க்குறான். பூதங்களை விழுங்கினான். பூதம்னா முருகருடைய படை. விழுங்கினான் சிங்கமுகன். முருகர் அதை அறிந்து முருகர் போர்க்களத்தில் நேராக வந்து நிற்கிறார். முருகர் அவன் மேல் வில் விடுவதற்காக அம்பை தொடுக்கிறார். வேலை எப்போ தான் எடுக்கிறாரு? கடைசியில் தான் எடுக்கிறார். பெரும்பாலும் முருகர் என்ன போர் தான்? விற்போர் தான். அதிலிருந்து டங்கார ஒலிங்கிறார். ஒரு ஓசை எழும்புது. ஏகப்பட்ட அசுர வீரர்கள் போர்க்களத்தில் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு விழுந்துட்டானுங்க. எதுக்குள்ள? வில்லை இப்படி இழுக்கிறதுக்குள்ளே ஏகதேசம் பேர் கீழே விழுந்துட்டான். ஆயுதத்தை கீழே போட்டுட்டு விழுந்துட்டான். சிங்கன் முருகன் முதலாக சந்திக்கிறாங்க. தெரிந்தும் போர்க்களத்துக்கு சிங்கமுகன் வந்தான். அவனுக்கு நேர்மையானவன், வழி இல்லாமல் வந்தான். முருகனை எதிரியாக நினைச்சாச்சு. அப்போ போர்க்களத்தில் யாராக தான் நிற்க முடியும்? எதிரியாக தான் நிற்க முடியும். திடீர்னு போர்க்களத்தில் இனிமேல் என்ன செய்ய முடியாது? திருந்த முடியாது. அண்ணனா முருகனான்னு பார்க்கும்போது யார் முக்கியம்? அண்ணன் முக்கியம். அதனால் முருகனை எதிரியாகவே பார்த்தான். ஒரு முருகர்கிட்ட பேசுகிறான் சிங்கமுகன். அதாவது பிராமணர்கள் பொறுமையானவர்கள், அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. சத்திரியர்கள் வேகமானவர்கள், அவர்களோடு நம்ம சண்டை போடலாம். அடக்குவது ஒடுக்குவதெல்லாம் ராஜ தர்மம். நாங்கள் ராஜ தர்மத்தை தான் செய்திருக்கிறோம். எங்கள் அண்ணன் ஒரு ராஜா. தேவர்களை அடக்கிறது எங்களுடைய வேலை. எங்கள் வேலையை தானே நாங்கள் செஞ்சுருக்கிறோம். உங்களுக்கு என்னன்னு கேட்குறான். யாரை பார்த்து? முருகரை பார்த்து கேட்குறான். உங்களுக்கு என்ன? எங்கள் வேலையை தானே நாங்கள் செஞ்சுருக்கிறோம் என்று கேட்குறான். அதனால் தேவர்கள் பகை. இப்போ தானே சொன்னோம், நம்ம தான் டைம் சொல்கிறோமா? அதுக்குள்ளே என்ன செக்கு மைக்கு வேலை செய்யாது. அது வரைக்கும் மைக்கை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆமாம், நம்ம தான் அது முன்னால் அறிவிச்சிருக்கிறோம்ல, 2 நிமிஷத்தில் முடிக்கிறோம். அதாவது தேவர்களுக்கு எங்களுக்கும் பகை. முருகா, நீ தேவர் குலத்திலேயா பிறந்தாய்? எவ்வளோ அழகான வாதம். நீ கடவுள். நீ தேவர் குலத்தில் பிறந்தா தேவர்களுக்காக சண்டைக்கு வரலாம். தேவர்கள் வேறு, நீ வேறு. சைவ சித்தாந்தம். நீ கடவுள், அவங்க உயிர்கள். எதுக்கு சண்டைக்கு வந்தா என்று கேட்கிறார். இந்த கேள்விகள், இதற்கான பதில்களை எல்லாம் நம்ம வர்ற வகுப்பில் பார்ப்போம். இல்லைன்னா செக்குன்னு நம்ம மேலே செக் வச்சுருவாங்க. புரியுதா? ஆமாம், அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது நான் நேற்று சொன்னது தான். அதாவது நம்ம ஞானத்தையும் வளர்க்கணும், கலைகளையும் வளர்க்கணும். இப்போது நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இளைய தலைமுறை இங்கே வரமாட்டேங்கிறாங்க, அங்கே வர்றாங்க. ஒரு நாள் இங்கே வருவானல்ல, அப்படி நினச்சிக்கிடுவோம்.
உங்கள் பேரனே அங்கே போயிட்டான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் கலை நிகழ்ச்சிக்கு வந்தான்னா அப்புறம் அவனுடைய தலைமுறை வரும்போது அவனுடைய தலைமுறை அங்கே போவான், அங்கே வருவான். கலை வளரணும், கலைகள் வளரணும், எல்லாம் நல்லா இருக்கணும். கலைஞர் நமக்கு தடையாக இருந்தாலும் நாங்கள் கலைஞர்களுக்கு தடையாக இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் படிக்கிறது ஞானமாக இருக்கோம் என்று சொல்லி அனைவருக்கு நன்றி சொல்லி, வருகை தந்த எல்லாருக்கும் நன்றியை சொல்லி, பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி என்று வேண்டி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு, ஞானவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம சிவாய.